கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நான் என்னடா இத்தனை மணிக்கு இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணிவிட்டு உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா. ஸோ நான் கொஞ்சம் நானுமே ஒரு 8 மணிக்கெலாம் படுத்துட்டேன் சாப்பிட்டுட்டு. ஸோ கொஞ்சம் நேரம் என்ன ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் ஃபோன் எடுக்கணும் அப்படின்னு திருன்னு தோணும்ல. ஸோ அதுமாதிரி தோணுச்சு. அப்போ எடுக்கும்போது தான் எனக்கு ட்விங் மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. நெட்டு ஆன் பண்ணோன்னே என்னன்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு வீடியோ அனுப்பிச்சு இந்த மாதிரி இது பாருங்கள், இப்போ தான் அவங்களுக்கு உங்கள் அருமை புரியுது, இவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, இவங்க என்ன இப்படிலாம் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒருத்தவங்க பேரை மென்ஷன் பண்ணி அவங்க வீடியோ அனுப்பி விட்டாங்க. நான் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே அஸ்யூஷுவல் அந்த மாதிரி எதனா காட்டினாங்கன்னா நான் பார்க்க மாட்டேன். அந்த தம்ப்லைன் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால் போயிட்டு உள்ளே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சாரி போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் எனக்குள்ளேயே சொல்லிவிட்டு சரி ஓகேன்ட்டு பார்த்தா ரொம்ப ஷாக்கிங்காக ஆயிடுச்சு. சரி ஓகே நம்மளும் அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வீடியோ ஒன்று போட்டுடலாமே. ஏன்னா நிறைய பேர் நீங்கள் கேட்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து என்னை ஒரு மாதிரி என்னது டுன் ஆன்டி மொட்டை நீ காஜு நீ அப்போல்லாம் உங்களை சொல்கிறாங்க, நீங்கள் திருநங்கை கூடலாம் இருந்துருக்கீங்களாம் இப்படி அப்படிலாம் சொல்லி நிறைய காதில் வாங்கி இப்போ தான் நம்மளை வந்து கொஞ்சம் பேர் புரிஞ்சுக்கிட்டு என்னையும் தாண்டி என்னோட பார்ட்னரா, என்னோட உயிரா, என்னோட சோலா, என்னோட எல்லாமாவும் இருக்கிற காயத்ரி இப்போ தான் வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டு நிறைய வந்து பேர் அவளுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக பேசிகிட்டு இருக்கீங்க. அவளை பற்றி அவளுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. என்னை தாண்டி இப்போ லைவில் நான் வரலன்னா கூட பரவாயில்ல, அவன் ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா காய் வைக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட அபின்னு ஒருத்தவங்க கூட சண்டே ஆகிடுச்சு, ஏன் காய்கிட்ட தான் என்கிட்ட பேச மாட்டேன்னு. ஆனால் அவள் கொஞ்சம் அதை எப்படி சொல்கிறதுனா கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டா. ஸோ சாரி அபி, உனக்கும் நானுமே அப்படி சொல்லியிருக்கக்கூடாது தான். ஸோ நீயுமே ஃபீல் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கிற. ஸோ பார்த்தேன் நான். காயும் என்கிட்ட சொன்னால் ஏன் அபி அது மாதிரி சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொன்னால் ஸ்பெஷலாக அபிக்கு ஒரு சாரி. சரி வாங்க நம்ம என்ன வீடியோன்னு வளன்னு பேசாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தா நான் இப்போ கத்தி வேறு பேசுகிறேன், மேடம் வேறு தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ கேட்குமா என்னன்னு வேறு தெரியல. ஓகே, காலையில் இருந்து என்ன பண்ண போகிறான், என்ன பேசு, ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படி இப்படின்னு கத்திட்டு இருப்பாள். அதை பற்றி எனக்கு தேவையில்லை. ஏன்னா அவள் சொல்லியிருக்க ஒரே விஷயம், நான் நல்லா ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், கடவுள் நம்மளுக்கு நிறைய விஷயத்த நல்லது தான் நம்மளுக்கு கொடுக்குறாரு. ஸோ அதனால் வந்து நம்ம நல்ல விஷயத்தை நோக்கி போயிட்டுருப்போம், தேவையில்லாமல் நம்ம யாரை பற்றியும் பேச தேவையில்ல அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாள். ஸோ இருந்தாலும் வந்து எனக்கு ஒரு மாதிரி அது என்ன சொல்லுது, வடிவேலும் யாரோ சொல்லுவாங்க ஒரு நெகிழுது அப்படின்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் மனசுக்கு சில விஷயம் வந்து ரொம்ப நெகிழலாகிடுச்சு. ஸோ அதனால் வந்து என்னென்னா இந்த விஷயத்த வந்து ஆதாரத்தோடு உங்ககிட்ட நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். ஸோ என் பேர் ஆஷ்யூஷுவல் எல்லாருக்கும் தெரியும், என் பேர் கவிதா, அதான் கவி நிலா. ஸோ என்னை வந்து எனக்கு பிடிச்சவங்க, எனக்கு செல்லமாக எல்லாருமே வந்து முக்கியமாக என் ஸ்பெஷல் சோல் வந்து என்னை எப்படி கூப்பிடுவாங்கன்னா கவி அப்படின்னு தான் செல்லமாக கூப்பிடுவாங்க. ஸோ இப்போ எனக்கு ரீசெண்ட் டைமில் எனக்கு ஒரு நல்ல பேர் எல்லாருக்கிட்டே இருந்து கிடைக்கிறது கவி 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 கவி. நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அந்த பேரோட பர்த்டே எனக்கு இப்போ தான் தெரியுது. சரி ஓகே, இப்போ வந்து அதே தான் திருப்பியும் சொல்வேன், வள நம்ம பேசாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேறு ரொம்ப பாடாப்படுத்துகிறாங்க. ஓகே, இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டுனா அந்த வீடியோவை நான் வச்சுக்கிட்டு நான் வச்சு கேட்டுட்டு நான் வந்து ஏர்பாட்ஸில் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த வீடியோஸ்லாம் வந்து நம்ம வெளியில் டாக் பண்ணால் அது நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்து நான் அந்த வீடியோட லிங்க் இருக்குது. ஸோ அதை நான் பார்த்துக்கிட்டே வந்து அதுக்கான ஆன்சர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து எங்கடா அந்த லிங்க்கையும் காணும், ஒன்றுத்தையும் காணும். இங்கே பாருங்க கைஸ், அந்த லிங்கே வேற என்கிட்ட இருக்க மாட்டேங்குது. சரி விடுங்க, என்னடா இன்ஸ்டாவில் லிங்க் கொடுத்தாங்க. ஓகே 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 இதில் கொடுமையே என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த லிங்கை தொட்டாலே இந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டு வந்து நிற்குது. வீடியோ கூட இன்னும் டெலிட் பண்ணல கூட. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். வாவ், 40 மினிட்ஸ் பேசியிருக்காங்க. அது யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க நேமும் நானும் சொல்ல விரும்பலை. ஸோ என்னோடய எக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்களோட வீடியோ தான் நான் இப்போ ப்ளே பண்ணி கேட்க போகிறேன். ஸோ ப்ளே பண்ணுறது ஏன்னா எனக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு தெரியல. ஸோ நான் லிங்க் அனுப்பிச்சோன்னே பார்த்தேன் ஒரு வாட்டி. ஓகே, அதில் நிறைய பேசியிருக்காங்க, பட் இருந்தாலும் நான் அந்தளவுக்கு அறிவாளி இல்லை அந்த கொஸ்டின்ஸ்லாம் வச்சுக்கிற அளவுக்கு. ஸோ நம்ம இப்போ என்ன பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஓகே, நான் ப்ளே பண்ணிக்கிறேன். ஓகே, ப்ளே பண்ணிவிட்டேன், நான் கேட்டுட்டு தான் இருக்கேன்.
கொஞ்சம் முன்னாடி டாக் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து தள்ளிக்கலாம். நானுமே வந்து இந்த விஷயத்த வந்து பேசணும் அப்படின்றதுனால பேசலை. என்னை வந்து நீங்கள் கேட்டிருக்கீங்க, நான் அந்த பிள்ளைய ஏமாற்றிட்டேனோ இது பண்ணிட்டேனோ அப்படி பண்ணிட்டேனான்ட்டு ரிப்பீட்டடாக கேட்டு எனக்கு அந்த அது பேர் என்ன சொல்லுவோம், அந்த லிங்க்கா அது ஷேர் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் நான் பேசுகிறேன். நானும் பேசணும்னு பேசலை. ஓகே, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து 55 செகண்ட்ஸ் அது வரைக்கும் போயிருக்கு. ஸோ அதில் வந்து என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒருத்தவங்களை நான் பேசியிருக்கேன், இன்ஸ்டாவில் பழகியிருக்கேன், ஸோ அதுக்கப்புறம் நம்பர் வாங்கியிருக்கேன், அவங்க ஏதோ இப்போ அதையும் தாண்டி ஏதோ பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ், எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருந்தேன். அவங்க சொன்ன மாதிரியே தான் அவங்கள இன்ஸ்டாவில் பார்த்து பேசினது நான் இல்லை. ஃபஸ்ட்டு பேசினது அவங்க தான். அவங்க 2 பேரும் நல்லா கனெக்டாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் தான் நான் வந்து ஏதோ மேபி ஃபேக்காக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு பார்த்து பேசினேன். ஸோ பேசினோடனே அவங்கள நம்பர் கொடுத்தாங்க. ஸோ அவங்களும் கேர்ள் தான், நம்மளும் கேர்ள் தான். நான் ஏற்கனவே வந்து நான் நிறைய வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறது கேர்ள்ஸ்லாம் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி தான் நானும் அவங்களோட கஷ்டத்தெல்லாம் என்கிட்ட சொல்லும்போது நான் ரெஸ்பெக்ட் பண்ணி கேட்டிருக்கேன். ஸோ நானும் அவங்கள சிஸ்டர் தான் சொல்லி கூப்பிட்டேன். ஸ்டார்டிங்கில் நான் எல்லாருக்குமே சொன்னது தான், சிஸ்டர் தான் சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தேன். ஆனால் பட் வந்து எங்களுக்கும் அவங்களுக்கும் வந்ததுனால வந்து பிரேக்கப்லாம் ஆகல. இப்போயும் தான் நாங்கள் 2 பேர் இருக்கோம். நடுவில் எங்களோட ஃபேன்ஸ் கூட தான் நிறைய பேர் பேசுகிறாங்க, வீட்டுக்கு வராங்க போகிறாங்க. நாங்கள் எதுவும் பிரேக்கப் பண்ணலையே. நானும் காயும் நல்லா தான் இருக்கும். காயும் அவங்க வந்தாங்கன்னா டிவி போடுறதுலேருந்து காஃபி போடுறதுலேருந்து என்ன பார்த்துக்கிறதுலேருந்து எல்லாமே அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. நாங்கள் இன்னமும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களே. அவங்க வந்து ஸ்டார்டிங்லேருந்து இருந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க வந்ததுனால தான் எனக்கு பிரேக்கப் ஆகலை. அதை வந்து நிறைய பேர் தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. காயும் என் லைஃப்பில் வந்ததுனால எங்களுக்கு பிரேக்கப்பே ஆகலை. அவங்க வந்து என் ரூம்மேட்டுன்றதை தாண்டி அவங்க நம்ம வீட்டுக்கு வந்த ஒரு கெஸ்ட்டு, அவ்வளோதான். ஒரு கெஸ்ட்டுனால வந்து ஒரு 7 வருஷம் இருக்கிற ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகும்னா இதை எந்த முட்டாள் நம்புறீங்கன்னு எனக்கு தெரியல. அதையும் சொல்லியிருக்காங்க. ஏதோ நடந்திருக்கான், பட் ஆனால் எதுவுமே இப்போ அவங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். பரவாயில்ல, எதுவுமே ஞாபகம் இல்லாத 40 நிமிஷம் பேசியிருக்கீங்கன்னா எல்லாம் ஞாபகம் இருந்தால் பரவாயில்ல. கொஞ்சம் வந்து தான் ஞாபகம் இருக்கான். அந்த பொண்ணால் தான் வந்துச்சு பிரேக்கப்பலான்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. அந்த எந்த பொண்ணு நானே சொல்கிறேன். அதான் என்னோட பார்ட்னராக இப்போ இருக்கவங்க என்னோட காயத்ரிக்காக தான். அவங்களா இருந்தால் பிரேக்கப் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லூப் மாதிரி என் லைஃப். இந்த 7 வருஷத்தில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா முழுக்க வந்து நான் ஒரு பிளைண்டான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கேன். அது என்ன மாதிரி வாழ்க்கைன்னு கேட்டால், ஒருத்தவங்க ஏமாற்றப்படுறோம், நம்ம அந்த இடத்துல ஏமாந்துட்டுருக்குறோன்னு தெரிஞ்சும் அந்த லைஃப்பில் நான் இருந்தேன். அதுக்கு முழுக்க என் மேலே மட்டும்தான் மிஸ்டேக். அதை நான் எப்போவுமே 100% இல்லை, 200% இல்லை, $1,000,000% $1,000,000% நான் ஒத்துப்பேன். அதில் முட்டாள்தனம் எனக்கு மட்டும்தான். அதுக்கு நான் என்னையே செருப்பால் எடுத்து அடிச்சுக்கணும். ஏன்னா வச்சுக்கிங்களேன், என்னை பெற்றவங்க, என் கூட பிறந்தவங்க எல்லாருமே சொல்லியும் அவங்க என்னை அக்செப்ட் பண்ணியுமே அந்த லைஃப்பில் இருந்து பிரச்சனை வந்துமே அந்த பொண்ணுக்காக நான் சப்போர்ட் பண்ணி நின்னல, அதுக்காக என்னை அடிச்சுக்கணும். இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து இவங்க வந்ததுனால தான் பிரேக்கப் ஆச்சு. ஓகே, அதை நான் அதை ஓரமாகவே வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இந்த 7 வருஷத்தில் வந்து 4 வாட்டி நீங்கள் என்னை பிரேக்கப் பண்ணீங்களே, அதுக்கான ரீசன்லாம் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமான்றதை தாண்டி நான் உங்ககிட்ட அதை சொல்லிக்கிறேன். இந்த 7 வருஷத்தில் எங்களுக்கு ஏன் 4 வாட்டி வந்து அவங்க என்னை விட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. மேபி எங்கே போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வீட்டில் இருப்பான்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எதுக்கு நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7 வருஷன்றது வந்து நான் வந்து அவங்க கூட பழகுனது 7 வருஷம்லாம் கிடையாது. 2021லேருந்து தான் எனக்கு அவங்க கூடவே ரொம்ப டீப் ரிலேஷன்ஷிப். அதுக்கு முன்னாடி ஒரு ஒர்க் பண்ணுற இடத்துல அவங்க எனக்கு தெரியும், அவ்வளோதான்ற மாதிரி போயிட்டுருச்சு. ஸோ 21 February 11 வந்து அவங்கக்கிட்ட நான் வந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நாங்கள் வந்து வெளியில் இந்த மாதிரி அவங்க என்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுனால, அவங்க ஏன் என்னை லவ் பண்ணாங்க, ஏன் என்னை சூஸ் பண்ணியிருக்காங்கன்றதுக்கான ரீசன் எனக்கு இப்போ ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆமாம், 4 வருஷமோ 5வது வருஷமோ நடந்துட்டுருக்கு ஆல்மோஸ்ட். ஸோ நான் இதில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் இருக்கும்போது என்கிட்டையும், ஒரு சில இம்பார்ட்டன்ட் அவங்களுக்கு தாண்டி தேவைன்னும் போது அவங்க ஃபேமிலியும் சூஸ் பண்ணிக்கிட்டு இப்படியே இருந்திருக்காங்க. இதை வந்து நான் எத்தனை இடத்துல தெரியுமா,
அந்த சில என்ஜிஓஸ்லாம் பேர் நான் சொல்ல விரும்பலை, பட் இருந்தாலும் இந்த இடத்துல நான் அதை சொல்லி ஆகணுன்ற மாதிரி இருக்கேன். ஸோ அது வந்து ஒருத்தவங்க ஜெயா மேம்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களோட என்ஜிஓஸ் பார்த்திங்கன்னா பெரிய என்ஜிஓஸ். அது வந்து நான் இப்போதைக்கு சொல்லக்கூடிய சிச்சுவேஷனில் இல்லை. ஸோ அவங்ககிட்டே நான் போய்ட்டு ஹெல்ப் கேட்டேன். இந்த மாதிரி வந்து நாங்கள் இந்த மாதிரி கம்யூனிட்டி, இந்த மாதிரி நாங்கள் வெளியில் வந்து போகிறோம், இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு சொன்னேன். அவங்களும் நானும் லவ் பண்ணுறேன்னு சொன்னால் அவங்களுக்கு பிடிக்கலன்னாங்க. அப்போவே நான் விலகிட்டேன். ஸோ ஒரு 2 இயர்ஸோ என்னமோ பேக் போயிட்டு தான் நான் அவங்ககிட்ட கேட்குறேன். அப்போ தான் சொன்னாங்க அவங்க ஓகே எனக்கு உங்களுக்கு பிடிக்குது, இதனால நானும் உங்களை மிஸ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட அவங்க சொல்லி அனுப்புவாங்க இந்த மாதிரி நான் கேட்டேன்னு சொல்லும் போது அப்போலாம் எனக்கு தெரிஞ்சுது. ஆஸ் யூஷுவல் நீங்கள் நிறைய இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பாஸ்டில் கொடுத்த வீடியோஸில். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு அவங்களுக்கு தெரிஞ்சுது. தெரிஞ்சப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் அவங்க எனக்கு வாடகை கொடுக்கல, அவங்க வந்து எனக்கு வந்து அட்வான்ஸ் கொடுக்கல, எதுவும் பண்ணலை. நான் இருந்த வீட்டுக்கு நான் அட்வான்ஸ் கொடுத்துக்கிட்டு நான் உழைக்கிற சம்பாத்தியத்தில் வாங்கி வச்ச பொருளுங்களை வச்சுக்கிட்டு தான் நான் வேறு வீட்டுக்கு இவங்க என் கூட வராங்கன்னொடனே அந்த வீட்டில் இருந்தால் பிரச்சனை வரும்ட்டு நான் ஒரு கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் இருந்த வீட்டை விட்டுட்டு இன்னொரு வீட்டுக்கு நான் ஷிஃப்ட் ஆகிறேன். அப்போ வந்து இவங்க எனக்கு அட்வான்ஸ் கொடுக்கல, ஓகேவா? இவங்க எனக்கு அட்வான்ஸ் கொடுக்கல, இவங்க எனக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணல. அவங்களுக்கு தான் நான் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது அவங்களுக்கு என்னென்ன பண்ணேன்றது அவங்கள தாண்டி அவங்க ஃபேமிலிக்கும் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதை 1 ரூபாவாக இருந்தாலும் தெரியும், அது என்னோடய உழைப்பு, ஓகேங்களா? அவங்க வரேன்னு சொன்னோடனே நான் வேறு வீடு ஷிஃப்ட் பண்ண அன்றைக்கி தான் அவங்க வீட்டில் பிரச்சனையாகுது. நான் ஸ்டேஷனுக்கு இந்த பொண்ணை கூப்பிட்டு போகிறேன். ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகிற அன்றைக்கி அவ்வளோ செலவு பண்ணேன். அப்புறமேட்டுக்கா இவங்க வந்து எப்படி வராங்க, அவங்க வீட்டிலேருந்து ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருக்க ட்ரெஸ்ஸு, அதுவுமே நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் தான் போட்டுட்டு இருந்தாங்க அன்றைக்கி. அதை எடுத்துக்கிட்டு மட்டும்தான் வராங்க. வந்துட்டு அந்த வீட்லேயும் வந்துட்டு அவங்க வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணிட்டாங்க. நான் புதுசாக அன்றைக்கி தான் போயிருக்கேன் அட்வான்ஸ் கொடுத்துட்டு. அந்த வீட்லேயும் வந்து பிரச்சனை பண்ணாங்க. ஸோ நான் அங்கே இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறினேன், ஓகேங்களா? அப்பயும் இவங்க எனக்கு அட்வான்ஸ் தரல. ஓகே, அங்கே போகிறேன். அங்கே போனப்போ அவங்களுக்கு ஏதோ எனக்கு பிடிக்கல, எங்கள் அம்மா ஞாபகமாக வருதுன்ற மாதிரி பேசிட்டு திடீர்னு காணாமல் போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் என்னை அட்மிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே வந்து என்னை விட்டுட்டு அப்போதைக்கு நான் என்கிட்ட இருந்ததுன்னா ஒரு பர்ஸ் தான். ஸோ அந்த பர்ஸோடு அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் போய்ட்டு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த மாதிரி என் பர்ஸ் எடுத்துகிட்டு போயிருக்காங்க, அதில் என்னோடய ப்ரூஃப் எல்லாமே இருக்குது, ஒரிஜினல் ப்ரூஃப்லாம் சொல்லி வாங்கி அவங்க வீட்டிலேருந்து வந்து இந்த பொண்ணுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி பேசி வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க. புரியுதா? நான் இருந்த வீட்டுக்கும் அவங்க அட்வான்ஸ் எதுவும் கொடுத்ததில்ல, காசு கொடுத்ததில்ல. நான் மாறின வீட்டுக்கும் எனக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணதுக்கு காசோ இல்லை வேறு எதுக்கும் எனக்கு ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணல. இந்த வீட்டிலேருந்து அவங்க வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணாங்கன்னு பொண்ணு என் கூட வந்துச்சுன்னு சொன்னோன்னே வேறு வீட்டுக்கு மாறினப்பையும் எனக்கு வந்து ஃபினான்ஷியலாக அவங்க எதுவும் சப்போர்ட் பண்ணலை. இப்போ என்னை விட்டுட்டுமே போயிட்டாங்க, எனக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ணல, ஓகேங்களா? இதில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க எதுவுமே இல்லாமல் தான் அந்த வீட்டிலேருந்து என்கிட்ட வராங்க, ஓகே? அதுக்கப்புறம் வந்து நான் அந்த வீட்டில் இருந்து நான் அப்படியே திங்ஸுக்கு ரெண்ட்டு மட்டும் பே பண்ணிவிட்டு அப்போ நான் ஐடிசி சோலாவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஹயாட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க திருப்பி என்னை பார்த்துட்டு இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணாங்க. அதோட மெசேஜ்லாம் நான் இப்போ ரீசெண்ட் டைமில் கூட வச்சுருந்தேன், நல்ல வேலை. ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்சு காலி எதாவது டெலிட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேபி அது எனக்குமே பிடிக்கல பர்சனலாக. ஸோ என்னோடய பர்சனலை வந்து நான் நினச்சி எனக்கு ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க இது பண்ணாங்க. என்கிட்ட அந்த மெசேஜ் கூட இருக்குது, ஓல்டு மெசேஜ். ஸோ நான் அதை காட்டவும் விரும்பலை. ஸோ அவங்க வர சொன்னாங்க, நான் வந்தேன், கூட்டிகிட்டு போனேன். ஃபஸ்ட்டு வீட்டிலேருந்து 2வது வீட்டுக்கு போயிடுச்சு, 2வது வீட்டிலேருந்து 3வது வீட்டுக்கு போயிடுச்சு, ஓகேவா? இப்போ 3வது வீட்டில் இருந்து 4வது வீட்டுக்கும் போயிட்டேன், ஓகேங்களா? 4வது வீட்டுக்கு போகும்போது தான் அவங்க வந்து ஏதோ ஆமாம் நான் கையில் கொஞ்சம் கேஷ் வச்சுருந்தேன், 8000 என்னமோ வச்சுருந்தேன் அவங்க வரும்போது. ஸோ நான் அவங்க வரும்போது ட்ரெஸ் எல்லாமே வரும்போதே வாங்கி கொடுத்து வரேன். மேடம் வரும்போதெல்லாம் அப்படியே தான் வருவாங்க, எதுவும் எடுத்துகிட்டுலாம் வரமாட்டாங்க. ஸோ வரும்போது அவங்க அப்போ வரும்போது என்னது தோடு ஒன்று 2 கிராம்லேயோ 2.5 கிராம்லேயோ போட்டிருந்தாங்க. அதை விற்கும்போது கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் முன்னாடி அதை விற்கும்போது கிட்டத்தட்ட 14Kக்கோ 15Kக்கோ போச்சு விற்கும்போது. ஆமாம், அது சாதா தான், 916 இல்லை, அது போச்சு. அதுக்கப்புறம் கொலுசு ஒன்று போட்டிருந்தாங்க, அது ஒரு 900 போச்சு, அவ்வளோதான். இதை வச்சு நான் என்ன பண்ணேன், கையில் இருந்த ஒரு 8K செலவு பண்ணிட்டு நானுமே அட்வான்ஸ் வாங்கி ஒரு 15Kவோ 16Kவோ வச்சுருந்தேன். அவங்க ட்ரெஸ் வாங்கி கொடுத்து போட்டு மீதி கையில் அவங்க வச்சுருந்தது 2 பேர்த்தும் போட்டு வீடு எடுத்து ஃபஸ்ட்டு மாதம் வந்து 7000 ரெண்ட்டு இதிலே கொடுத்துட்டு வீடு எடுத்துகிட்டு ஸோ அதில் அவங்களோட ஷேரிங் இருக்குது, என்னோடய ஷேரிங் இருக்குது. இதுதான் எப்போ 4th வீடு மாறும்போது தான் அவங்க எனக்கு கொஞ்சம் ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அது கூட அவங்க போட்டு வந்த நகையினால், ஓகேங்களா? அதை தாண்டி ஆமாம், அந்த 4th வீட்டை தாண்டி அதுக்கப்புறம் வந்து நான் ஒர்க் போகிறேன், அவங்களும் ஒர்க் போனாங்க. எனக்கு வந்து சேலரி எப்படி இருக்கும், ஐடிசி சோலான்னும் போது ஒரு ஹயாத் ஹோட்டல்னும் போது எப்படி இருக்கும் பேக்கேஜ்ன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ எனக்கு டிப்ஸுமே அங்கே நல்லா கிடைக்கும். ஸோ அங்கே இருக்கும்போது அங்கேருந்தே நான் வந்து இன்னொரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறேன். எப்போது 5th வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா அப்போ வந்து அவங்க ஏதோ ஃபினான்ஷியலாக ஏதோ வந்த உடனே கம்பெனிக்கு வேலைக்கு அதுக்கு இதுக்கெலாம் போகல, ஒரு நார்மலாக ஒரு வேலைக்கு போனாங்க. அவங்க பிடிக்கலன்னு சொன்னாங்க, நான் வீட்டிலே இருங்கன்னு சொல்லிட்டேன்.
அதுக்கப்புறம் தான் ஒரு கம்பெனி சூஸ் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து என்னோட சார் ஒருத்தர் இருக்கார், அவர் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு நான் இருந்த இடத்துக்கே வந்துட்டேன். ஸோ 5வது இடத்துக்கு வந்துட்டோம். அப்போ ஃபினான்ஷியலாக 2 பேரும் ஸ்டேபிளாக இல்லை. என்னோட சார்கிட்டேருந்து நான் அட்வான்ஸ் வாங்கி அங்கே வீடு பார்த்து கம்பெனிக்கிட்டே போனேன். ஸோ கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே போயிட்டாங்க. அது செகண்ட் டைம் போயிட்டாங்களா. அப்புறம் திருப்பி நான் இங்கேருந்து வந்தது, இவங்க அட்வான்ஸ் வாங்கிட்டு போனது, இது எல்லாத்தையும் நான் பேலன்ஸ் பண்ணுறேன். வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும், இது எல்லாமே பண்ணணும். இது எல்லாமே எப்படின்னா ஒரு 7-6 மந்த்ஸ்க்குள்ளே போயிட்டுருக்கும். ஸோ பேலன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன் நான். பேலன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டாங்க. அது எப்படின்னா துரோகத்தை தாண்டி ஒரு பெரிய விஷயம் பண்ணிட்டு போனாங்க. ஸோ அப்போ கூட நான் அது எதுவும் அக்செப்ட் பண்ணிக்கல. போயிட்டு அவங்க மேரேஜ் வரைக்கும் போயிட்டாங்க. மண்டபம் அது இதெல்லாம் புக் பண்ணிவிட்டு ஒரு மந்த்லேயே என்னென்னமோ ஆயிடுச்சு. நானுமே இவங்களை தேடிட்டுருக்கேன். இவங்க சொன்ன மாதிரி தான் நான் எங்கே அவங்க போயிட்டாலும் அவங்க தான் எனக்கு வேணும். நம்ம வந்து ஜெண்டரை தாண்டி ஒரு பீப்புளை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த விஷயத்தில் நம்ம கரெக்டாக இருக்கணும், ஒருத்தவங்க தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நான் ரொம்ப அது எப்படி சொல்கிறது ஒரு வேர்ல்டுல போயிடுவேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருந்தேன். ஸோ அங்கே இருந்துட்டு இவங்க வீட்டில் மறுபடியும் வந்து அங்கே பிரச்சனை பண்ணிட்டாங்க. இந்த பொண்ணு போயிட்ட உடனே அவங்க போயிட்டு வேலையை பார்த்துருக்கலாம்ல. அங்கே வந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டாங்க ஹவுஸ் ஓனர்கிட்ட. இந்த மாதிரி நான் அந்த மாதிரி நீ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, காலி பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ 4th, 5th, 6th ஓகேங்களா. நான் 6th டைம் போகிறேன் ஒரு வீட்டுக்கு. போன உடனே என்னால் சுத்தமாக அங்கே வந்து அந்த இடம் எனக்கு செட் ஆகலை அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. தண்ணிலாம் வெளியே தெரியுது. சரி இன்னொரு வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. போயிட்டாங்க, திருப்பியும் வந்திருக்காங்க, நான் ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. இதுக்கு நடுவில் ஃபினான்ஷியலாக யார் அதை வந்து வாடகை கொடுத்துக்கிட்டு இன்னொரு வீட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு யார் ஃபினான்ஷியலாக இங்கே ரெடியாக இருப்பாங்க சொல்லுங்கள். அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. வரும்போது என்கிட்ட எப்படி திரும்ப கூப்பிடுவாங்க, ஃபோன் பண்ணி நான் இந்த இடத்துல இருக்கேன், நான் இங்கே ஒழிச்சு வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க போய் ஹோப் கொடுத்து ஒருத்தவங்க லைஃப்லேயே போயிட்டு தான் வந்திருப்பாங்க. ஸோ நான் அப்படி இருந்தாலும் போயிட்டு கூப்பிட்டு வருவேன். சரி நம்ம லவ் பண்ணியிருக்காங்க, ட்ரூலியாக தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் போயிட்டு கூப்பிட்டு வருவேன். அதுவும் எப்படி கூப்பிட்டு வருவேன் தெரியுமா, அவங்கள அப்படியே ஒரு ஜெயில் கைதி மாதிரி வச்சுருப்பாங்க. நான் போயிட்டு பூட்டெல்லாம் திறந்துட்டு அவங்க எஸ்கேப் ஆகிற நேரத்துக்கு கரெக்டாக வண்டி வெளியில் வச்சுருந்து அவங்களுக்கு தூக்கிட்டு வரணும். இதெல்லாம் ஒரு பார்க்க நான் பேசுகிறதுக்கே அதெல்லாம் நான் வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அந்த செகண்ட்ஸை நினச்சி இன்னுமே நான் அழுதுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஆளுங்களை போயிட்டு கொடுத்து காசு கொடுத்து இந்த பொண்ணை எனக்கு கூட்டு வந்துவிடுங்கன்னு சொல்கிறது, மூடத்தனமான நிறைய ஏமாற்று வேலைலாம் இருக்கும்ல. லாயருங்கிட்ட போய் பேசுறது, இவங்களை எனக்கு இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கன்னு சொல்கிறது, பெரிய பெரிய ஆளுங்கிட்ட போயிட்டு ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு இந்த மாதிரி லவ் பண்ணியிருக்கேன், எனக்கு இவங்க வேணும், ஒரு வாட்டி பேச வச்சு வைங்க, சிட்டிங் ஆஃப் போடுங்க அப்படிலாம் சொல்லி கேட்குறது, கவுன்சிலிங் பண்ணலான்னு சொல்கிறது, நிறைய மூடத்தனமான வேலை பார்த்துட்டு இருந்தேன். இவங்க வந்து எங்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் இருப்பாங்க. சரி வேலைக்கே போகிறாங்கன்னே வச்சுக்கோங்களேன். 3 மாதம் இருப்பாங்க, 6 மாதம் அங்கே ஓடுருவாங்க. ஸோ இந்த 6 மாதத்துக்கான வாடகையோ இல்லை ஒரு விஷயம் எதுவுமே பண்ணுறதோ ஃபினான்ஷியலாக நான் தான் என்னை பார்த்துட்ருப்பேன். ஓகேங்களா. அப்போ பார்த்துட்டு இருக்கும் போது இவங்க திருப்பியும் வந்தாங்கன்னா இது வரைக்கும் அவங்க வரும்போது எனக்காக எதுவும் கொண்டு வரல. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு வீடு மாறும்போது கிட்டத்தட்ட வீட்டுக்கே ஒரு 2 lakh மேலே அட்வான்ஸுக்கே நான் செலவு பண்ணியிருக்கேன் சென்னை சிட்டியில். இந்த 4 வருஷத்தில் வந்த 2 வருஷம் வரைக்கும் நான் சைக்கிளில் தான் வேலைக்கு போனேன், வண்டி வாங்கினேன். ஸோ இவங்க வரும்போதெல்லாம் எனக்கு வண்டிலாம் கிடையாது, நான் வண்டி வச்சுருந்தேன். இவங்க வந்து எனக்கு இதோட 3வது வண்டி. ஓகேங்களா. என் லைஃப்பில் அவங்க வரும்போது நான் வண்டி வச்சுருந்தேன், டிவி வச்சுருந்தேன், பீரோ வச்சுருந்தேன், ஃபிஷ் டேங்க் வச்சுருந்தேன், அப்புறமேட்டுக்கு என்ன சொல்கிறது ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சுருந்தேன், கிச்சன் ஆக்சரிஸ் எல்லாமே வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்டவ் வச்சுருந்தேன், சிலிண்டர் வச்சுருந்தேன், இன்னும் நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி நான் எல்லாமே வச்சுட்ருந்தேன். பட் ஆனால் இவங்க வந்த பிறகு இப்போது ரீசன்ட் டைமில் இப்போ இந்த பிரச்சனைலாம் நடந்து முடிச்சதுக்கப்புறம் அவங்க போகும்போது என்னென்ன கொண்டு போயிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகே. அவங்க என்ன பேசியிருக்காங்க இதெல்லாம் வந்து ஃபினான்ஷியலாக அவங்க சொல்கிறாங்கல்ல, நானுமே வீட்டுக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான பதில் இது. நான் ஒன்று கேட்குறேன், என்னோட அதிகமாக இன்ஸ்டாவில் தான் நாங்கள் பேசுவோம், நானும் தான் பேசுவேன். ஆனால் என்னோட அதிகமாக அவங்ககிட்ட பேசுவாங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே. நான் பேசும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் அவங்ககிட்ட பேசும்போது நீங்கள் எங்கே போவீங்க, என்ன பண்ணுவீங்க? உண்மையாலுமே நல்ல ஒரு பாண்டிங் இருக்குள்ள வந்துச்சுன்னா, உண்மையாலுமே சொல்லப்போனால் அவங்க சொல்கிற மாதிரி சூப்பராக லவ் பாண்டிங், அதை தாண்டி ஒரு என்னென்னலாம் வச்சுக்கலாம், ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்புக்குள்ள அந்த பாண்டிங்லாம் கூட வச்சுக்கலாம்.
ஆக்சுவலி வந்து நான் ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன். நான் ஓகே, நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பேசுனீங்க, உன்னை தாண்டி என்கிட்ட பேசுகிறாங்க, அதெல்லாம் ஓகே. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. நீங்கள் வந்து அடிக்கடி என்னை விட்டுட்டு போயிடுவீங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி அந்த வீட்டில் என்னால் இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வீடு மாறிட்ட பிறகு என்கிட்ட ஃபினான்ஷியலாக ரொம்ப டைட் ஆகிடுச்சு. எனக்கு ஹெல்த் இஷ்யூ வந்துக்கிட்டே இருக்குதுன்ட்டு என் ஃப்ரெண்டு அவங்க வந்து 1 மாதம் கிட்டத்தட்ட எங்களுக்கு அரிசி பருப்பு எல்லாமே வாங்கி போட்டாங்க. அது அந்த பொண்ணுக்கே தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 கிட்ட எனக்கு இது தண்டல்னு சொல்லுவாங்க, காசு அது வாங்கி கொடுத்தாங்க. இது வரைக்கும் என்கிட்ட அந்த பையன் 1 ரூபா கேட்டதில்லை. அந்த பொண்ணுக்கே அது தெரியும், அவள் அக்கௌண்ட்டுக்கு தான் அவன் அனுப்பிச்சி விட்டான்றதும். ஸோ அவன் கொடுத்தான் 20,000 ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன எனக்காக பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க நான் தான் பார்த்துக்கிட்டேன், நான் தான் வச்சேன், நான் தான் வேலைக்கு போகணுன்ற. நீ வர ஒரு ஃபினான்ஷியலாக செட் ஆகும்போது அந்த இடத்துல இஷ்யூ பண்ணி விட்டுட்டு நீ கிளம்பிடுற. நான் அதை திருப்பியும் ஃபினான்ஷியலாக செட் பண்ணி வைக்கும்போது திருப்பியும் வர கூட ஒரு 2 மாதம் வேலைக்கு வர. இப்போ 2 மாதம் வேலைக்கு வரேன்னா இப்போ ஒரு 10,000 20,000 சம்பாதிக்கிறோம் அப்படின்னா நீ வரும்போது எனக்கு ஒரு 40,000 கமிட்மெண்ட் ஆகிடுவேன், ஓகேவா? நீ போயிடுவ. அப்போ அந்த கமிட்மெண்ட்லாம் யார் சரி பண்ணுறது? அது எனக்கு அந்த விஷயம் எனக்கு புரியவே இல்லை. ஓகே, நீ சொல்லு, 7 வருஷம் சொல்லு, 10 வருஷம் சொல்லு, நான் அதை பற்றி எதுவுமே கவலையே படுறதுக்கு இல்லை. ஸோ ஆனால் நான் வந்து என்ன சொல்ல போகிறேன்னா, காயத்ரிக்கு வந்து நான் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் போயிட்டுருந்தேன். எனக்கு ஒரு லெவலுக்கு மேலே தான் அந்த பொண்ணோட எப்படி சொல்கிறதுன்னா கஷ்டம்லாம் தெரிய வந்துச்சு. ஸோ அப்போ தான் வந்து நான் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் நான் அது அவன் மட்டும் இல்லை, என்னோடய லைஃப்பில் பாஸ்டில் இருந்தவங்களுக்கு யாருக்காக இருந்தாலும் அவங்க அப்பா அம்மாவாக இருக்கட்டும், அவங்க அக்காவுக்கு எதனா இருக்கட்டும், அவங்க அக்கா குழந்தைக்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நான் போய் நிற்பேன், நான் போய் செய்வேன். அந்த இடத்துல என்ன ஒரு மாதிரி பேசுகிறான்னு தெரிஞ்சாலுமே நான் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். அது நல்லாவே தெரியும் ஹெல்ப் பண்ணவங்களுக்குலாம். அந்த நன்றி நினச்சா கடவுள் என்னையுமே நல்லா வச்சுருப்பாரு. ஸோ ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இங்கேருந்து ஊருக்கு ஷிஃப்ட் ஆகிட்டேன். ஊருக்கு ஷிஃப்ட் ஆகிற அன்றைக்கி திருப்பியுமே அவங்க போயிட்டாங்க அவங்க வீட்டுக்கு. நான் ஊருக்கு ஷிஃப்ட் ஆகும்போது திருப்பியுமே அவங்க போயிட்டாங்க. எப்படின்னா, நான் மேலே போயிட்டு அந்த வீடை தொடச்சி கொடுத்துட்டு வரேன், கீழே சாமான்லாம் இறக்கிட்டு மேலே போய் தொடச்சி கொடுத்துட்டு வீட்டை வரேன்னு சொல்லிட்டு நான் மேலே தொடச்சிட்டு இருந்து கீழே வந்து பார்க்குறேன், அந்த பொண்ணை காணும். கூட இருந்து வீடு வெக்கேட் பண்ணுற வரைக்கும் என் கூட இருந்துட்டு அடுத்த செகண்டே காணும். கேட்டால் அவங்க வீட்டில் இருந்து யாரோ வந்து கூப்பிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா சொன்னார். அடுத்த செகண்டே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன், உங்கள் வேலையை நீ பார்த்துட்டு போ அப்படின்ட்டாங்க. ஓகே, ஆனால் இதுக்கு நடுவில் மேடம் வரும்போதுலாம் நான் என்ஜிஓஸ்லேருந்து ஆளை கூட்டு வந்து ஸ்டேஷனில் வச்சு அவங்க அம்மா எங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க, நாங்கள் இருக்கிற வீட்டிலலாம் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க மேலே என்னென்னலாம் பேச முடியுமோ அதெல்லாம் பேசி தான் என்கிட்ட வருவாங்க மேடம். வந்துட்டு நான் ஊருக்கு போயிட்டு என்னோடய ஒர்க் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஓகேவா? என்னோடய ஒர்க் பார்த்துட்டு நான் பாட்டுன்னு இருந்தேன். ஊருக்கே போயிட்டேன், நான் சென்னையிலேருந்து ஊருக்கே போயிட்டேன். அவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்கட்டு நான் போயிட்டு எங்கள் அம்மாட்ட சொல்கிறது புலம்புறது அப்படியே இருந்துட்டேன். அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஏதோ ஒரு இஷ்யூ ஆகி என்னை திருப்பி வந்து கூட்டிகிட்டு போயிடுங்கன்னு சொன்னாங்க. நான் திருப்பியுமே கூட்டிகிட்டு வரேன், போயிட்டு எங்கள் ஊருக்கு கூட்டிகிட்டு போகும்போது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அப்போ நானுமே அவங்க போனாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் அழுவேன். ஏன் என்னை விட்டு போயிட்டீங்க, ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலையே, நல்லா சிரிச்சு தானே பேசணும், ஒன்றா தானே சாப்பிட்டுட்டு இருந்தோம், திடீர்னு காணாமல் போய் இப்படி பண்ணிட்டீங்களே, அதெல்லாம் எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும். உங்களுக்காகன்னு ஒரு லைஃப்பை நான் ரன் பண்ணணும்னு நினைக்கிறேன். எவ்வளோ ஃபினான்ஷியல் கஷ்டம் வந்தாலும் சரி, இந்த சிட்டியில் நீங்கள் எத்தனை வாட்டி விட்டு போயிட்டு வந்தாலும் சரி, எப்படி பண்ணிட்டு வந்தாலும் அதுக்குமே ஈடுகட்டி அந்த ஃபேமிலிலாம் சமாளித்து உங்களுக்காக நான் நிற்கிறேன், நீங்கள் ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் போச்சு. இல்லை இனிமேல் உன்னை விட்டுட்டு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு வராங்க. எங்கள் வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 days 30 days கிட்ட எங்கள் வீட்டில் தான் 2 பேருமே வேலைக்கு போகல. எங்கள் அம்மா தான் எங்களை பார்த்துக்கிட்டாங்க, சாப்பாடு போட்டாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சின்ன இஷ்யூ வருது. நான் அந்த வீட்டிலேருந்து வெளியில் வரேன். அது எப்படி வெளியில் வரேன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து எனக்கு வீடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸே கொடுக்கல, சாவி வாங்கிட்டு அந்த வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்தோடனே 2 பேரும் போயிட்டு அந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறோம், ஓகேங்களா? இதுதான் செகண்ட் டைம் எனக்கு வந்து ஷேருக்கு வராங்க. வந்து அட்வான்ஸ் கொடுக்குறது ஷேருக்கு வந்திருக்காங்க. ஸோ நாங்கள் 2 பேரும் வேலைக்கு போகிறோம். அந்த ஊரில் போய்ட்டு ஒரு சர்வெண்ட் வேலைக்கு தான் போகிறோம். இவங்க எப்படின்னா 9K சேல்ரி அப்படின்னா லீவு அதெல்லாம் போட்டு 7K, அவ்வளோதான் அதிகபட்சம் இது வரைக்கும் வாங்கி இருக்கிறதுனா 7K 6 சம்திங் அப்படி தான். அங்கே கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமும் நம்ம தான் செஞ்சோம், ஓகேங்களா? 2 மாதம் தான் வேலைக்கு போனோம். சரி, 2 பேருக்கு 10,000 வச்சுக்கோங்களேன். நான் எப்படி அங்கே டிப்ஸ் வாங்குவேன், நான் எப்படி வேலை செய்வேன், அங்கே நான் என்னென்ன பண்ணுவேன்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும், ஓகேவா? 10,000 20,000 கூட வாங்கணும்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அங்கே ஒரு அதான் 20,000 40,000 வாங்கியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் இஷ்யூ ஆகுது. நாங்கள் 2 பேரும் வேலைக்கு போவேணாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுக்கிறோம். அங்கேருந்து நிறுத்திட்டு வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணுறோம். ஸோ 1 வீக் அப்போ நாங்கள் வீட்டில் தான் இருக்கோம். அங்கே 40,000 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். வீடுக்கு அட்வான்ஸ் வந்து அங்கே 10K கொடுத்தேன், ஓகேங்களா? 30K இருக்குதுன்னு கூட வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது வந்து அதிகபட்சத்துக்கு நாங்கள் வாங்கினது
7 ஆர் 6 பாயிண்ட் தான் வாங்குவேன். அந்த நோட்டில் நான் எவ்வளோ டிப்ஸ் வாங்குவேன்றதை எழுதி வச்சுருப்பேன். நான் ஒரு 500 600 வாங்குறேன்னா ஒரு 100 தான் டிப்ஸ் வாங்கியிருப்பான். அந்த கடையில் டிப்ஸ்லாம் உண்மையிலுமே நல்லாவே வரும். அது ஒரு ஹைவே ஹோட்டல், நல்லாவே டிப்ஸ் கொடுத்துட்டு போவாங்க. அப்போ வந்து நான் ஒரு 100 வாங்குறான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவான் அவள், ஒரு சிக்கன் ரைஸோ இல்லை வேறு ஏதோ ஒன்று வாங்கினாலே சரியாக போய்டும். எனக்கு வந்து அந்த சிக்கன் ரைஸ், இந்த கொத்து பரோட்டாலாம் சொல்லுவாங்க, அதுதான் ரெகுலராக சாப்பிடுவேன். எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஸோ அதை சாப்பிடும்போது கொஞ்சம் மட்டும் நான் சாப்பிட்டுப்பேன். நான் வந்து சாப்பாடு எதனா செஞ்சு சாப்பிட்டுப்பேன். அப்படி இல்லைனா பால் வாங்கிட்டு வந்து வச்சு சாப்பிட்டுப்பேன். நான் அந்த மாதிரி போய்ட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து அவங்க வந்து பார்லர் போவாங்க, ஃபேஷியல்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அதுவே ஒரு 2K வந்துடும். ஃபேஷியலு, இந்த என்னது ஸ்பாவா, அதெல்லாம் பண்ணிப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு 2K வரும். அது ரெகுலராகவே 3 வாட்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபேஷியல் மட்டும் 1200 வந்துச்சு. அதுக்கப்புறம் நேம் போட்டாங்க, டேட்டு அவங்க அம்மாவோட பேர் போகணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு 1000 செலவாச்சு. அவங்க வந்து எப்பவுமே வரும்போது ட்ரெஸ்ஸில் தானே வருவாங்க. ஸோ இங்கே வரும்போது ட்ரெஸ் எடுக்கிறத தாண்டி அப்போ அவங்க ஹோட்டல் வேலைக்கு போகும்போது ட்ரெஸ் இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பியுமே வந்து ட்ரெஸ்லாம் எடுத்தோம். ஸோ இதை பார்த்துக்கோங்க, நீ 20,000 நான் 20,000 40,000 வாங்கியிருக்கோம். ஸோ இதில் வந்து எப்படிலாம் வந்து ஒரு விஷயத்தை வந்து வாங்கிக்க முடியும், புரியுதா உங்களுக்கு? நான் வந்து ஒரு 7K தான் நான் சொல்கிறது, 7K 6.5 இவ்வளோ தான் சேலரி எங்களுக்கு வரும். லீவ் போட்டு இதெல்லாம் தாண்டி இதுதான் எங்களுக்கு சேலரி வரும். 9Kல ஒரு 7K அப்படி தான் வரும். ஓகேங்களா? 14,000த்தில் இப்படிலாம் ஒரு பக்கம் செலவு பண்ணிவிட்டு இருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நாங்கள் இன்னொரு ஹோட்டலில் போகிறோம். அங்கே வந்து ஒரு 1.5 மந்த்து, அங்கேயும் ஆமாம் 1.5 மந்த்து 2 மந்த்து தான் வேலை செஞ்சுருப்போம். அதுக்கப்புறம் அவள் என்ன பண்ணிட்டான்னா ஊருக்கு கிளம்பிட்டான், என்கிட்ட சொல்லாமல் போகாமல். இதில் 4 மந்த்து தான் வேலையே செஞ்சுருப்போன்னு வச்சுக்கோங்களேன். இதில் நான் அவளுக்கு, நல்லா கேட்டுக்கோங்க, நான் அவளுக்கு ஆமாம் 1.5 கிராமில் ஒரு தோடு எடுத்து கொடுத்தேன். அதே மாதிரி 1.5 இருக்கும், ஒரு ரிங் எடுத்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் மேலே போடுற தோடுன்னு சொல்லிட்டு அந்த ரிங் மாடல் இருக்கும்ல, அந்த மாதிரி தோடு 2 தோடு எடுத்து கொடுத்தேன். மூக்குத்தி வந்து ஒரு மூக்குத்தி போட்டுருக்காங்க, அது பிடிக்கலன்னு சொல்லிட்டு வேறு மாடல் மூக்குத்தியை அது ஒன்று எடுத்து கொடுத்தேன். 2000 ரூபா கொடுத்து அந்த மூக்குத்தி எடுத்து கொடுத்தேன். ஸோ அந்த பில் எல்லாமே நான் ஸ்டேஷனில் ப்ராப்ளம்னு வரும்போது போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்தேன். அது எங்கே போய் நிற்குது தெரியுமா? ஐயோப்பா, சரி விடுங்க, அது எதுக்கு நம்மளுக்கு அந்த கதை. ஆனால் கேட்டால் நான் சம்பாதிச்சது அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிடுறாங்க எல்லாத்தையும். இதுக்கான எவிடன்ஸ்லாம் என்கிட்ட இருக்குது. நான் பின் பண்ணலாமா வேணாமான்னு காலையில் நான் ஒருத்தவங்கிட்ட கேட்கணும். பட் ஆனால் அவள் வேணாம் தான் சொல்லுவாள். சரி பார்க்கலாம். அதே சொல்ல மாட்டேன், சாரி. இது ஏன்னா ரொம்ப நெட்டுக்காக போயிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அதான், நான் அங்கேருந்து வீடு வந்து ஊர்லேருந்து என்னை விட்டுட்டு வந்துட்டாங்க. ஓகேவா? அங்கே வீடுக்கு வாடகை கொடுத்துட்ருக்கேன். எப்படி சொல்லுன்னா, சென்னைக்கு வந்துட்டாங்க அவங்க. எப்படி ஊர்லேருந்து சென்னைக்கு வந்துட்டாங்க. ஸோ என்னை விட்டுட்டு வந்துட்டாங்க. என்னை விட்டுட்டு வந்துட்டுமே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பவுமே வந்து ஃபோன் பண்ணி அவங்களோட சேலரி கேட்டு வாங்கிப்பாங்க. அந்த மாதிரி சேலரி கேட்டு வாங்கிட்டாங்க. அங்கே வீட்டுக்கு யார் வாடகை கொடுக்குறது, நீ வச்ச கடனுக்கெலாம் யார் பைசல் பண்ணுறது, எதுவுமே தெரியாது. வந்துட்டாங்க. அங்கேருந்து வரும்போது எனக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா, வண்டி நான் வந்து அப்போ வந்து 2வது ஒரு வண்டி வச்சுருந்தேன். அது வந்து இது மாதிரி டியூ கட்டல அப்படின்றதுலாம் அது சரியில்லை வண்டி, அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ புதுசாக ஒரு வண்டி வாங்கலாம்னு சொல்லிட்டு பிளான் போட்டோம். இதில் வந்து உனக்கு சம்பாதிச்சது எல்லாமே நகையே எடுத்தாச்சு. ஓகேவா? அதை தாண்டி நான் என்னோடதையும் போட்டு தான் உனக்கு எடுத்து கொடுத்தேன்னு தெரியும். ஓகேங்களா? இதில் ஏன் சேவிங்ஸ்ன்னு இருக்குல்ல, அதில் தான் நான் வண்டிக்கு காசு கொடுத்து எடுத்தது. ஸோ அதை தாண்டி ஒரு அமௌண்ட் வந்து எங்கள் அம்மா வந்து எனக்கு லோனாக வாங்கி கொடுத்தாங்க. ஓகேங்களா? லோனாக வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அது ஒரு பெரிய ப்ராசஸ், அதை நான் சொல்ல விரும்பலை. ஸோ லோன் வாங்கி கொடுத்ததுல தான் எனக்கு ஒரு தோடு, ஒரு செயின், அதுக்கப்புறம் ஒரு ரிங்கு நான் வாங்கி போட்டிருந்தேன். ஓகேங்களா? நான் சென்னைக்கு இவங்க வந்துட்டாங்கன்னொடனே அது எல்லாத்தையும் விற்று, ஓகேங்களா, நான் விற்கும்போது அவங்க சொல்கிறாங்களா ஒரு அண்ணா வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அண்ணா ஃபஸ்ட்டு எனக்கு தான் தெரியும். அந்த அண்ணா கிட்ட இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் நான் தான், அண்ணா எனக்கு இந்த பொண்ணு இந்த மாதிரி, நான் இந்த மாதிரி இந்த பொண்ணு மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கேன், இது புரிய மாட்டேங்குது, நீங்களாம் கொஞ்சம் சொல்லுங்கண்ணே, உங்களுக்கு லைஃப்னா என்னன்னு தெரியல, மேபி என்னோட சின்ன வயசாக இருக்கிறதுனால அவங்களுக்குலாம் புரியலண்ணே அப்படின்னு சொல்லி நான் கூட்டிகிட்டு போனவர் தான் அந்த அண்ணன். ஓகேங்களா? ஆனால் அந்த அண்ணன் தான் இவ்வளோ பெரிய வேலையை பார்த்து வச்சுருக்கேன்றதே எனக்கு தெரியாது. ஓகேங்களா? அவர் பேசுனா கூட என்கிட்ட வாய்ஸ் ரெக்கார்ட் இருக்குது. ஸோ அதையுமே நான் காட்டுறேன். இதில் வந்து நான் சென்னைக்கு திருப்பியும் வரேன். திருப்பியும் வந்து நான் அட்வான்ஸ் கொடுத்து, எப்படி நான் அட்வான்ஸ் கொடுத்து நான் ஒரு வீட்டில் இருக்கேன். ஓகேவா? என் வீட்டுக்கு தான் உன்னை கூப்பிட்டு வந்தேன். உன் வீடுன்றல, அது உன் வீடு கிடையாது, என் வீடு. நான் அட்வான்ஸ் கொடுத்து வந்து திருப்பியும் கட்டில் வாங்கி, ஃபேன் வாங்கி, எல்லாம் வாங்கி நான் செட்டில் ஆகிருந்தேன். இவங்க வந்தாங்க, மேடம் வந்துட்டு எனக்கு வந்து கட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாமே எனக்கு ஊர்லேருந்து ஏற்றிட்டு வா. எப்படி திருப்பி இங்கேருந்து போனது எல்லாத்தையும் இந்த கட்டில் தான், மரக்கட்டில்.
ப்ளஸ் இருக்க ஆக்சசரிலாம் ஏற்றிட்டு வாங்க, நான் என் கட்டில் வந்தால் தான் நான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். சரின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு அந்த திங்ஸ்லாம் திருப்பியும் என்னோடய சேலரி வாங்கிக்கிட்டு நான் அப்போ ஸ்விக்கி ஓட்டிகிட்ருப்பேன். எப்படின்னா காலையில் போனால் எனக்கு டிப்ரெஷன்லேயே இருப்பேன். நான் பாட்டு சுற்றி ஓட்டிட்டு ஒரு நாளைக்கு 1000 இல்லாமல் வீட்டுக்கு வர மாட்டேன். 1000 எடுத்துகிட்டு வருவேன். இவங்க என் லைஃப்பில் விட்டு போனாங்கல்ல, நான் திருப்பி ஊர்லேருந்து சென்னைக்கு வந்தோடனே இங்கே தான் இருக்குன்றது எல்லாமே அவங்களுக்கு தெரியாது. பட் ஆனால் நான் வந்து வீடு எடுத்து, என் ஃப்ரெண்டு தான் எனக்கு வீடு எடுத்து கொடுத்தாங்க. வீடு எடுத்து அட்வான்ஸ் கொடுத்து நான் எல்லாம் கொடுத்துருந்தேன். இவங்க வந்தாங்க. இவங்களை வந்து கூட்டிகிட்டு வந்து எங்கள் சித்தி பொண்ணு அத்தை பொண்ணுன்ற மாதிரி வீட்டில் வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன், காலையில் திருப்பியுமே ஸ்விக்கியோட போயிட்டு வந்துட்டு நான் காசு வச்சுட்டு இப்படியே ரன் பண்ணிவிட்டு அப்படியே நான் என் லைஃப்பை பார்த்துட்டு இருந்தேன். ஓகேங்களா? அப்போ வந்து என் வீட்டில் உன்னை கூட்டு வந்து வச்சுருந்தேன். ஓகேவா? ட்ரெஸ்ஸே இல்லாத இருந்தேன். நீ வரும்போது நான் கூட்டு போய்ட்டு ட்ரெஸ்லாம் உனக்கு வாங்கிட்டு வந்தேன். நீ வரும்போதெல்லாம் இங்கேருந்து 1000 500 எடுத்துகிட்டு போறியா, அங்கேருந்து 1 ரூபா கூட எடுத்துகிட்டு வர மாட்டேன். அந்த விஷயம் உனக்கே நல்லா தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது நீ வந்த அன்றைக்கே ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறோம். அதே அண்ணன் தான் செலெக்ஷன் பண்ணி தராங்க இவங்களுக்கு ட்ரெஸ்ஸு. ஸோ வந்து எடுத்து கொடுத்து நான் இருந்த வீட்டில் நீ இருந்த, ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு நீ அட்வான்ஸ் கொடுத்த, நான் தானே கொடுத்தேன். அந்த வீட்டில் நீ வந்தது பிறகு நான் ஸ்விக்கி தான் ஓட்டினேன். நீ இந்த வீட்டில் வேலைக்கே போன ஜூலைலேயே அதுலேயே வந்த. ஆகஸ்ட் நினைக்கிறேன், ஆகஸ்ட்டில் வந்தேன். ஆகஸ்ட் வந்து நீ வேலைக்கே போகல. நான் தான் ஸ்விக்கி ஓட்டியிருக்கேன். உனக்கு என்னென்ன டிரான்சாக்ஷன் போச்சு வந்துச்சு எல்லாமே வந்து ஸ்டேஷனில் விசாரித்தாங்க. விசாரித்தப்போ என்ன நடந்துச்சுன்னா, இந்த மேடம் வந்து ஜுவல் நாங்கள் வாங்கி கொடுத்தல அதை வந்து இங்கே வச்சுட்டு 1 மந்த்தோ என்னமோ பேலன்ஸ் பண்ணாங்க டியூ கட்டுறதுக்கு. ஸோ அந்த 1 மந்த்து பேலன்ஸ் பண்ணதுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்து என் நகையில் தான் வச்சு நான் எல்லாமே பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இவங்க சொல்கிறாங்கல்ல, பாதி காசு நான் போட்டேன், பாதி காசு நீ போட்டேன்னு. இந்த வீட்டில் இருந்த அட்வான்ஸை வாங்கி யார் என்ன பண்ணா? நீ கொடுத்தியா என்கிட்ட? நீ உங்கள் வீட்டுக்கே போயிட்ட. நான் என் காசு வச்சு நான் இந்த வீட்டுக்கு வந்து உட்காந்தேன். அதுலேயுமே வந்து நிறைய காசு தேவையில்லாமல் செலவு பண்ணி உன்னை தேடிட்டு சுற்றிட்டு இருந்தேன். நான் வேலைக்கும் போயிட்டு வந்துட்டு அதெல்லாம் ஓகே. அதெல்லாம் வந்து நாங்கள் நினைக்கிறதுல கடவுள் அதோடு எனக்கு இப்போ பல மடங்கு கொடுத்து என்னை நல்லபடியாக ஒரு ஆள்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. அதுவே எனக்கு போதும். இவங்க வந்து எனக்காக ஸ்பெண்ட் பண்ணாங்கன்றதுனால நான் இதை சொல்லியிருக்கேன். ஓகே, இது வந்து நிறைய டாக் வாண்டடாக போயிட்டுருக்குங்க. ஆக்சுவலி அன்வான்டாக போயிட்டுருக்கு. அவங்களே சொல்லியிருக்காங்க பாரு, நான் அவங்கள விட்டு போயிடுவேங்க, அவங்க என்னை விடவே மாட்டாங்க. ஏன்னா நான் வந்து அதுதான் சொல்கிறேன்ல, அது அவங்களுமே சொல்கிறாங்க நான் ரொம்ப ஓவராக பண்ணுவேன், அவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நான் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன். இதில் என்ன ப்ளஸ்ன்னு நினச்சிங்கன்னா, இவங்க போயிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்கல்ல, அப்போ யாருக்குன்னா கமிட் ஆகிடுவாங்க. ஏன்னா ஒரு பையன் கூட கமிட் ஆனாங்கன்னா அடுத்த செகண்டே அந்த பையன் எதனா ரிங்கோ இல்லை எதுவும் வாங்கி கொடுத்தாலும் இவங்க வாங்கிட்டு என் கூட வரப்போ வந்துடுவாங்க. நான் கேட்டேன்னா இது அம்மா வாங்கி வச்சுருந்தாங்கப்பா, அவங்க வச்சுருந்தாங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்புறம் பெற்று பார்த்தா அந்த பையன் இவளோட ரொம்ப சின்ன பையன், ஒரு பையன் ரொம்ப அசிங்கமாக என்னையே வந்து பேசிட்டான். அவனோட ரிங்கை வாங்கி எடுத்துகிட்டு அடுத்த நைட்லேயே இவளுக்கே தெரியும் காசு இல்லாத இருந்தாப்போ பெட்ரோல் போட்டுட்டு வந்து அந்த ரிங்கை வந்து அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டு போனேன் திருப்பியும். நான் அந்த மாதிரிலாம் இவன் வந்துட்டான்னா அந்த விஷயத்துக்குலாம் நான் தான் போயிட்டு திட்டு வாங்கிக்கிட்டு அந்த பசங்கிட்ட ரொம்ப சீப்பாக பிஹேவ் பண்ணுவாங்க. அதெல்லாம் இது பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். ஏன் நான் அவங்கள தேடி தேடி போடுவேன்னா அதுதான் நான் சொன்னல, இந்த மாதிரி வந்து ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு பர்சனை நம்ம சூஸ் பண்ணியிருப்போம். நம்ம இந்த லைஃப்பில் கரெக்டாக இருந்தால் தான் நம்மளை பார்த்து நிறைய பேர் வெளில வருவாங்க அப்படின்றத நான் ஒரு இன்ஸ்பயராக இருக்கணும் தான் நல்லா இருக்குன்னு நினச்சேன். சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்கள கூப்பிட்டு வரணும்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நான் வந்து சில விஷயம் தான் சொல்கிறேன். அவங்க சொல்கிற மாதிரியே நான் வந்து எல்லாத்தையும் சொல்லணும்னா டைமும் கிடையாது, அதெல்லாம் எதுவும் கிடையாது. சில விஷயம் தான் நானுமே சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஸோ எல்லாத்தையெல்லாம் சொன்னேன்னா நான் யாரை போய் மீட் பண்ணுவேன், எப்படிலாம் நைட்டு சுற்றுவேன், என்னெல்லாம் செலவு பண்ணேன், அதெல்லாம் சொன்னீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் என் மூஞ்சில் காரி துப்பிடுவீங்க. இப்படிலாம் எப்படி இருந்திருக்கீங்க கவி அப்படின்ட்டு. நீங்கள் கனவுல கூட நினச்சதில்ல அப்படிலாம் மாறுவாங்க. பட் நான் கூட தான் கனவுலேயே நினச்சதில்ல நீங்கள் ஏன் கூட இருப்பீங்கன்ட்டு. நான் தூங்கிட்டு இருக்கும்போதெல்லாம் எழுந்து ஓட மாட்டீங்க. அந்த மாதிரி தான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் அந்த லைஃப்பில். அதெல்லாம் நினச்சா இப்போ கூட நான் ஏன் காயோ அவ்வளோ கோழையாக இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுவேன். ஏன் லைஃப்பை நான் இவ்வளோ வேஸ்ட் பண்ணியிருக்கேன் ஒரு லவ்வுக்காக, ஏன் நான் இப்படிலாம் இருந்திருக்கேன். எனக்கு இப்போ கூட பேசிகிட்டே இருக்கும்போது டிப்ரெஷன் ஆகிடும். பட் தைலம் இல்லை எனக்கு வச்சுட்டு அழுவு, சாரி என்னது தலையில் தேய்ச்சிட்டு அழுவோ எனக்கு டைம் இல்லை. ஏன்னா அவ்வளோ தலைவலி. இவங்க சொல்கிறாங்க மெரினா பீச்சு அப்படிலாம் சொல்லிட்டு,
மை மதர் ப்ராமிஸ் மை பர்த் ப்ராமிஸ். அதுக்கு மெரினா பீச் கிடையாது, பெசன்ட் பீச். ஸோ மெரினான்னு சொல்லிட்டு அவங்க அதை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு போர்ட்ரேட் பண்ணாங்கன்னு தெரியல. அது பெசன்ட் பீச். ஸோ நானும் காயும் வந்து அவங்களுக்கு எனக்கும் பிரேக்கப் ஆகிடுச்சு. அதான் அவங்க எப்போவுமே விட்டுட்டு என்னை ஓடுற மாதிரி ஓடிட்டாங்க. ஸோ ஒரு சின்ன இஷ்யூ நடக்கும்போது ஓடிட்டாங்கன்னும் போது அதுக்கு முன்னாடி நிறைய டார்ச்சர் பண்ணுவாங்க. கீழே படு, மேலே படு, நீ என் கூட கட்டில் படக்கூடாது, கீழே படு, நான் இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு போயிடுவேன், எனக்கு எந்த லைஃப் தான் பிடிக்குது, எங்கள் அம்மா சொல்கிறது தான் கரெக்டு, எங்கள் அக்கா சொல்கிறது தான் கரெக்டு, இந்த மாதிரி டெய்லியுமே பிரச்சனை போகும். காயும் லைஃப்பில் வந்ததுக்கு எனக்கு ஒரு ஒளி அவங்களே சொல்கிறாங்க பாருங்கள், அவன் வந்ததுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்வேன்னு. இவன் லைஃப்பில் வந்ததுக்கு நான் கடவுள் இருக்காங்களா இல்லையாலாம் எனக்கு தெரியல. உண்மையுமே கடவுளுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்வேன். காயு கொடுத்து அவங்க அப்பா அம்மாக்காக எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்வேன். காயும் அவங்க அப்பா அம்மா இப்போ உயிரோட இல்லை, அவங்க இருந்திருந்தால் உண்மையுமே அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லியிருப்பேன் நான். ஸோ அவங்க தான் இந்த உலகத்துக்கு அவளை கொடுத்தது. ஸோ அவங்களுக்காக நான் நன்றி சொல்லியிருப்பேன்னு சொல்லுவேன். ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா, காயு வந்து ஒரு தேர்ட் பர்சன் இல்லை, என்னோடய ஃப்ரெண்ட்லேயே தான் உள்ளே வந்திருக்காங்கன்ற விஷயம் உங்களுக்கு தெரியுது. அவங்க இந்த டைம் வீட்டில் இருந்தாங்கன்றதுனால அவங்க ஒரு கணக்காக மாட்டிக்கிட்டாங்க, புரியுதா? இத்தனை நாள் அவங்க என்னை விட்டுட்டு போகும்போதெல்லாம் நான் அழுதுகிட்டு வெயில் மழை. எங்கள் அம்மாவுக்கு இப்போ கூட நான் ஸ்பீக்கர் போட்டு ஃபோன் பண்ணுறேன். அவங்க சொல்கிற ஒரே விஷயம் தான் சொல்லுவாங்க, நீ எவ்வளோ கஷ்டப்படுற தெரியுமாம்மா, இந்த உலகத்தில் உன்னோட யாருமா நல்லவங்க இருப்பாங்க, இப்படி சொல்லாமல் அந்த பொண்ணு ஓடிடுறாரு, நீ இவ்வளோ வலிச்சு அழுவுறியே, அதெல்லாம் இந்த கடவுள் கூட தெரியுதா. எங்கள் அம்மா எனக்காக ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வந்து எனக்கு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு இருந்தாங்கன்னா, நான் அவங்க சாப்பாடு செய்கிறத விட்டுட்டு, எனக்கு என்ன நீங்கள் சாப்பாடு செஞ்சு வைக்கிறீங்க, இருக்க முடிஞ்சா இருங்க, இல்லை ஊருக்கு கிளம்ப முடிஞ்சா கிளம்புங்க, என்னால் வீட்டில் இருக்க முடியாது. நான் வந்து அந்த பிள்ளைய ஊராக சுற்றி தேடிவேன். காஞ்சிபுரம் அவங்களோட சொந்தக்காரங்க யாரோ இருப்பாங்க, அங்கே போவேன், வேலூர் போவேன். வேலூர்லாம் நான் தனியாக போய் நின்று எனக்கு கத்தி எடுத்து குட்ட வந்தாங்க அவங்களோட பேரண்ட்ஸ், தெரியுமா? அதெல்லாம் நான் எங்கேயுமே சொன்னதில்லை. எனக்கு கத்தி எடுத்துக்கிட்டு எனக்கு குத்துறதுக்கு வந்தாங்க. அந்த பிள்ளைய அந்த வீட்டில் வச்சுட்டு இல்லைன்னு சொன்னாங்க. என்கிட்ட நல்லா பேசுகிற மாதிரி பேசிட்டு என்னை சுற்றுல விட்டாங்க, அங்கே வச்சுருப்பாங்க இங்கே வச்சுருப்பாங்க அப்படின்ட்டு. ஆனால் அதே வீட்லேயே அந்த பொண்ணு வச்சுக்கிட்டு என்னை எவ்வளோ சுற்றுல விட்டாங்கன்னு தெரியும். ஒரு மைண்டு எனக்கு கிளிக் ஆகி அதே வீட்லேயே போய் பார்க்கலாமேன்ட்டு நான் போய் பார்த்தேன். எப்படி சென்னையிலேருந்து நான் வண்டியிலே சுற்றிட்டு இருப்பேன், இந்த காஞ்சிபுரம், வேலூர், சென்னை இப்படி அப்படின்னு. ஸோ நான் போயிட்டு பார்க்கும்போது அந்த பொண்ணை வீட்டில் வச்சுருக்காங்க. என்னை பார்த்தோன்னே அந்த பொண்ணை கூட்டு போய் கது வச்சு கூட்டிட்டாங்க. அப்போல்லாம் காதல் மோகத்தில் வலை வீசி சுற்றிட்டு இருப்பேன். அப்படியே காஞ்ச கருவாடு இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு கருப்பு பனியன் போட்டிருப்பேன். அந்த கருப்பு பனியன் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் அப்படியே ஃபெயில்ட் ஆகிடும் வெயில், அப்படியே டஸ்ட்லாம் பட்டு என்னால் இப்போ அந்த மாதிரி வண்டி ஓட்ட முடியல. எனக்கு காய்க்கு ரைட்னால் ரொம்ப பிடிக்கும். அவள் வாழ்க்கையிலே வண்டியில் அதிகமாக அவள் ஆசைப்பட்டது எதுவுமே கிடச்சதில்லை. ஸோ நான் அவள் என் லைஃப்பில் வந்ததுலேருந்து அவளை வண்டியில் வச்சுட்டு எங்கே வேணாலும் லாங் ட்ரைவ்லாம் போகணும்னு ஆசைப்படுவேன். பட் ஆனால் இப்போ என்னோடய ஹெல்த் கண்டிஷன் அதுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ண முடியல. ஸோ இப்போ நான் அந்த விஷயத்த நினச்சி கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக ஃபீல் பண்ணுறேன். நம்ம பிடிச்சவங்களை வச்சு நம்மளால் சுத்த முடியலையே, நம்ம தனியாக போய் ஏதோ இல்லாத ஒரு பொருளுக்காக போய் சுற்றிட்டு இருந்தோமே அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ எதுக்கோ பேச போய் நான் எதுக்கும் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இதெல்லாம் நீங்களும் தெரிஞ்சுக்கணும். இது பார்ட் 2 கூட நான் போட்டுக்கிறேன், ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் சொல்லிடணும். காயத்ரி வந்ததுக்கு ரொம்ப நன்றி சொல்லியிருக்காங்க. நானும் உண்மையிலுமே கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எங்களுக்கு இதுதான் அந்த விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. அன்றைக்கி வந்து எங்களுக்கு என்ன பிரச்சனை நடக்குதுன்னா, இந்த மாதிரி அவங்க ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. இவங்க வந்து வீட்டில் இருக்காங்க, இவங்க ஒரு டூல் மாதிரி தான் இவங்க இருப்பாங்க. வீட்டில் இருக்க சில வேலையை நான் வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஒரு மாதம் 2 மாதம் சம்பளம் வந்தோடனே அதை எடுத்துகிட்டு நீங்கள் வாடகை பார்த்துட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டு இருந்தோம். அவங்க வந்தாங்க, அவங்க வேலையை பார்க்குறாங்க, துணிலாம் துவைச்சி போடுறாங்க. நான் ஏங்க இதெல்லாம் செய்கிறீங்க, எங்கள் ட்ரெஸ்லாம் நீங்கள் துவைக்கணும் போது, இல்லைங்க நான் வீட்டில் சாப்பிட்றதுக்காச்சும் உங்களுக்கு நான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை சொன்னாங்க. அப்போ அந்த பொண்ணுமே என் கூட தான் இருக்குது சொன்னாங்க. அவங்க தூங்குவாங்க, இவங்க எல்லா வேலையும் செய்வாங்க. இவங்களும் எழுந்த பிறகு சில வேலைகள் செய்வாங்க, அவ்வளோதான். அதுக்குன்னு இவங்களையும் நான் எதுவுமே சொல்ல வர மாட்டேன். ஸோ அவங்களுமே செய்வாங்க, இவங்க அதை தாண்டி செய்வாங்க. அது ஏன் செய்கிறாங்க, நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டாக வந்துட்டு பார்த்தோங்கன்னா நம்ம அந்த வீட்டில் சாப்பிட்றோம், அதனால் நான் செய்வேன் வேலை அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கும் இவங்களுக்கும் இஷ்யூ ஆகி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. ஓகேவா, நானும் மனுஷு தான். நீ போயிட்டு இருக்கிறப்பெல்லாம் உன் காலில் விழுந்து நான் கூட்டுகிட்டே இருந்து இந்த 7 வருஷத்தையும் நான் வீணாக்கிட்டேன். திருப்பி எல்லா வருஷத்தையும் உங்கள் கூட இருந்து என்னை வீணாக்க சொல்கிறீங்களான்ற மாதிரி எனக்குள்ளேயே ஒரு கொஸ்டின். நீ என்ன சோத்து தானே தின்ற, இல்லை வேறு எதனா தின்றியா, அந்த லைஃப்பில் நீ என்ன பார்த்துட்ருக்க, ஏன் இப்படி மாடு மாதிரி வேலைக்கு போகிற, மாடு மாதிரி உழைக்கிற, இந்த வீட்டில் நீயே சமைச்சிக்கிற, நீயே சாப்பிட்டுக்கிற, அது தனியாகவே இருந்து நீ எல்லாத்தையும் பார்த்துட்டு போயேன் அப்படின்னு எனக்குள்ளே ஒரு கொஸ்டின் வந்து, நீ போறியா தயவுசெய்து போய்க்கோ அப்படின்ட்டு. போயிட்டு உடனே என்ன பண்ணாங்க, வந்து சார்ஜர் ஒயர் எடுத்துகிட்டு வாங்கன்ட்டு ஃபோன் பண்ணாங்க. எனக்கு பண்ணல, அந்த பொண்ணுக்கு தான் பண்ணாங்க. அந்த ரெக்கார்ட்லாம் இன்னமும் இருக்குது.
ஸோ அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் பேசுகிறேன்னா நீங்கள் சொல்லிக்காதீங்க, அவள் வீட்டில் இருக்காளா அப்படிலாம் சொல்லிட்டு கேட்கும். அவங்க நான் வந்தோடனே சொல்லுவாங்க, உங்களை கேட்டாங்க இந்த மாதிரி ஃபோன் பண்ணியிருந்தாங்க, சார்ஜர் ஒயர் எடுத்துகிட்டு வர சொன்னான்னு சொல்லிச்சு. சார்ஜர் ஒயர் வேணா என்கிட்ட சொல்லியிருக்காங்கல்ல, ஏன் உங்ககிட்ட சொல்கிறாங்க இப்போ வந்தால் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். தெரியலைங்க, அப்புறம் உங்களையும் கேட்டாங்க, நான் தான் இல்லைன்னு சொல்லியிருக்கேன், அந்த விஷயம் எனக்கும் தெரியும், நீங்கள் என்கிட்ட மறைக்காத சொல்லுங்கன்னா, ஆமாம் உங்களை இருக்கீங்களான்ட்டு என்கிட்ட கேட்டாங்க, நான் இல்லைன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த சார்ஜர் ஒயரை அவங்க கையால் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் கொடுக்க வச்சது நான். சார்ஜரை எடுத்துகிட்டு அவங்க வீட்டில் போயிட்டு இந்த பொண்ணு போயிட்டு கொடுக்குறா, அதை வாங்கிட்டு அந்த பொண்ணு உள்ளே போயிடுச்சு. ஓகேங்களா? நீ இவ்வளோ சொல்கிறியே, 3 நாளாக நான் எங்கள் வீட்டில் இருந்தேன், 3 நாளாக இருந்தேன்ட்டு, ஏன் உங்கள் வீட்டுக்கு போகிற? நான் தான் வேணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வந்திருக்கேன். ஒன்று என்கிட்ட எதுவும் சண்டை இல்லை, நீ போயிருக்கணும், எல்லாமே எதுவுமே இல்லாமல் இருந்து போயிருக்கணும். நீ ஏன் அடிக்கடி உங்கள் வீட்டுக்கே போயிடுற? அப்போ நான் வந்து தனியாகவே இருக்கிற லைஃப் நான் தனியாகவே வாழ்ந்துக்கலாமே, நான் எதுக்கு உனக்கு உடச்சி போட்டுக்கிட்டு உன்னை சுற்றி இருக்கிறவங்க உடச்சி கொடுத்துக்கிட்டு நான் எதுக்கு இருக்கணும்? எனக்கு என்ன அவசியமா? அப்படி எதுவும் இல்லை. நான் போதும், இந்த 7 வருஷத்தில் எனக்கு பின்னாடி திரும்பி பார்த்தா எனக்கு ஒன்றுமே கிடையாது. எனக்கு இருந்த ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, ஃபினான்ஷியல் கிடையாது, எதுவுமே கிடையாது. நான் நிம்மதியாக டியூ கட்டிட்டு ஒரு வீட்டுக்கு வாடகை கொடுத்துட்டு எனக்கு பிடிச்ச ஃபுட்டை சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு ராயல் லைஃப்பை தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஸோ அது எனக்கு அப்போ கிளிக் ஆச்சு, நம்ம என்ன தான் பண்ணிகிட்ருக்கோம் லைஃப்பில் அப்படின்ற மாதிரி. ஸோ எங்களுக்கு வந்து பர்சனலாக பிரச்சனை வந்து தான் அந்த பொண்ணு எப்பயுமே போகிற மாதிரி போயிடுச்சு. அதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்ட ஒரே டூல், ஒரே ஒரு ஆயுதம் இவங்கள வச்சு ப்ளே பண்ணிடணுன்றது தான் காயத்ரி. பிரேக்கப் ஆனப்போ ரொம்ப கஷ்டப்பட்டேன்றாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் விட்டு போகும்போதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு, நீங்கள் ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்கள, அது கூட இல்லாமல் இந்த ஊரில் எனக்கு அப்பா அம்மா இல்லாமல், சொந்த வீடு இல்லாமல், உங்களுக்கு சொந்த வீடு இருக்கும், உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு பண்ணுவாங்க. பட் ஆனால் எதுவுமே இல்லாமல் நான் உங்களை சுற்றி வந்துட்டு நானும் வாடகை கொடுத்துட்டு உங்களுக்கும் செலவு பண்ணிக்கிட்டு உங்களை தேடிக்கிட்டு எல்லாருக்கும் உங்கள் சொந்த பந்தத்துக்கு சுற்றி இருக்கவங்ககிட்டலாம் காசு கொடுத்தா தான் உண்மையாக சொல்கிறாங்க, அவங்களுக்குலாம் போய் காசு கொடுத்து பேசிக்கிட்டு இந்த மாதிரி வேலைலாம் நான் பார்த்துட்டு உட்காந்துருந்தேன். சரிங்களா? என் எதிர்க்கே என்கிட்டேருந்து வாங்கிட்டு போயிட்டு சரக்கு அவங்க சொந்தக்காரங்களாம் குடிச்சிக்கிட்டு எப்படி சொல்கிறதுனா, என் எதிர்க்கையெல்லாம் குடிச்சானுங்க. பொம்பளை பிள்ளை வெயிலில் நிற்குது, வீட்டை காட்டுறேன்னு சொல்லிட்டு நம்ம காசு வாங்கி போய் குடிக்கிறோமே, அப்படிலாம் அவங்களுக்கு கொஞ்சம் கூட நெகிழாத. ஏன்னா அவ்வளோ வேலை வச்சுட்டு பார்த்தாங்க, எவ்வளோ நான் அழுத்தம் தெரியுமா அந்த செகண்ட்லாம். இதெல்லாம் நம்ம கண்ணால் பார்க்க வேண்டியது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். நான் அழுதுருக்கேன் அந்த செகண்ட். அது கடவுளுக்கு மட்டும் தான் தெரியும். அதனாலே நம்ம தெரில, எனக்கு நல்லா வச்சுருக்காங்க நிம்மதியான ஒரு லைஃப்பில். நான் இப்போ கூட சொல்கிறேன், நான் உங்ககிட்ட இது மாதிரி வீடியோலாம் சொன்ன மாதிரி தான், நான் செத்தேன்னா இப்போலாம் ரொம்ப ஹாப்பியாக சாகுவேன். ஏன்னா உண்மையாலுமே எனக்காக காயு எல்லாமே பண்ணியிருக்கு. ஸோ எல்லாமே பண்ணியிருக்குன்னும் போது வந்து நான் எப்படி சொல்கிறதுன்னா, அது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நான் ரெஸ்ட் இன் பீஸ் ஆகுனா ரொம்ப சந்தோஷமாக வாங்குவேன், அவ்வளோதான். எனக்காக காய் இருக்கா, என் ஃபோட்டோ பின்னாடி ஒரு டம்ளர் தண்ணி வச்ச அளவு கூட எனக்கு ஆள் இருக்குது. அந்த சந்தோஷம் எனக்கு போதும். என்ன ஒன்றும் அவளை தனியாக விட்டு போடணுன்றது தான் கஷ்டமாக இருக்குது. எந்த இடத்துல பிரேக்கப் ஆச்சு என்னன்றதே தெரியல. பிரேக்கப் ஆனது இவங்களுக்கு எனக்கு ஒரு சண்டை நடக்குது. நான் எங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டே இருக்குன்னு கிளம்பிட்டாங்க. 2-3 நாளாக அதுக்கு முன்னாடி அப்படி தான் கிளம்பிட்டு இருந்தாங்க. இவங்க வீட்டுக்கு வராதுக்கு முன்னாடி நாள் கூட எங்களுக்கு பெரிய பிரச்சனை நடக்குது. நான் அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளில போகிறேன்னா காசு கையில் எடுத்துகிட்டு ஆட்டோ காசோ ஏதோ எடுத்துகிட்டு போயிட்ட உடனே நான் அவளை பிடிச்சி விட்டுன்னு வந்து வீட்டில் நிற்க வைக்கிறேன். பிடிச்சி விட்டுன்னு வந்து நிற்க வச்சா ஓடுறா. எவ்வளோ நேரம், கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு காமானா. அவள் வந்த அன்றைக்கி கொஞ்சம் நல்லா ட்விஸ்ட் ஆகிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் தப்பான ஆளை தான் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஏன் அவங்க கூடவே சர்வே பண்ண நினச்சிங்க? நீங்கள் அப்போவே போயிருக்கலாம்ல. போயிட்டும் ஏன் திருப்பி வருவீங்க? கல்யாணம் வரைக்கும் போயிட்டு ஏன் திருப்பி வந்தீங்க? அப்போ ஏதோ நடந்திருக்காங்க, அதனால தான் திருப்பி எனக்கு சாய்ஸாக எடுத்து வந்திருக்கீங்க. ஸோ எனக்கு இப்போ தான் புரியுது. நான் வந்து எந்த மீடியாவில் வேணாலும் போய் பாருங்கள், தயவுசெய்து எனக்கு இருந்தால் லிங்க்கு கூட அனுப்புங்க. நான் வந்து அவங்களோட அம்மாவை ஏதோ ஒரு இழிவான வார்த்தையில் பேசியிருக்கேன், தவறாக பேசியிருக்கேன் அப்படின்னா தயவுசெய்து அந்த லிங்க்கை எனக்கு அனுப்புங்க. யாரும் வந்து யூடியூபர்லாம் டெலீட் பண்ண மாட்டாங்க. தயவுசெய்து அனுப்புங்க, ஓகேங்களா? இவங்க சொல்கிறாங்க என்னை விட்டு போனதுலேருந்து ஒரு 3 மாதம் கஷ்டப்பட்டேன், 3 வாரம் கஷ்டப்பட்டேன்னு. அடுத்ததே அவங்க என்ன தெரியுமா அங்கே போட்டாங்க, என் சேனலுமே எல்லாமே அவங்ககிட்ட தான் இருந்துச்சு. ஸோ அடுத்த விஷயமே அவங்க மூவ் பண்ணதே என்ன சொன்னாங்க லைவ்லன்னா, இந்த மாதிரி வந்து யாரால் பிரேக்கப் ஆச்சு, என்னென்ன நடந்துச்சு நான் ரிவீல் பண்ண போகிறேன் அப்படின்னாங்க. இவங்ககிட்ட பர்சனலாக ஒரு யூடியூபர் வந்து சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஒரு சேனல் வந்து கூப்பிட்டே சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது.
நீங்கள் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இல்லைன்னு சொன்னாங்க. அதை தாண்டியும் வந்து எங்களை பிளாக்மெயில் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து உங்களுக்கு எனக்கு பிரேக்கப் ஆகிருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு இல்லை, உங்களுக்கு எனக்கு பிரச்சனை நடக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு இல்லை, அதை நீங்கள் சொல்லலாம்ல. எனக்கு அவங்களுக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு, அவங்க அந்த மாதிரி பண்ணிட்டாங்கப்பா, அவ்வளோதான், இதோட அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். நீங்கள் எதுக்கு அந்த இதில் வந்து நான் எதனால் பிரேக்கப் ஆச்சு, அவங்க ஃபோட்டோ போடுவேன், அவங்க பாஸ்ட் லைஃப் பற்றி பேசுவேன், அதை பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது? அவனோட பாஸ்ட் லைஃப் இப்போ இழுத்து எல்லாத்தையுமே விட்டீங்க. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் இழுத்து விட்டதில் கூட ஒரு பெரிய நன்மை என்ன தெரியுமா? காயு இத்தனை நாள் ஒரு வளையம் மாதிரி சிக்கிட்டு இருந்தா. இப்போ நாங்கள் தைரியமாக இருக்கோம். ஸோ அவள் வந்து கஷ்டப்பட்டதெல்லாம் தாண்டி இப்போ நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். எங்களுக்கு பர்சனலாக சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு போலீஸ்லேருந்து ஒரு பெரிய பொலிட்டீஷியன்லேருந்து எங்களுக்கு சப்போர்ட்டுக்காக வராங்க. யாராக இருந்தாலும் வரட்டுமா, நாங்கள் பேசிக்கிறோம், நாங்கள் நிற்கிறோம், நீங்கள் மைனர் பிள்ளையா, மேஜர் தானே, உங்கள் லைஃப் உங்களுக்கு சாய்ஸ் பண்ண தெரியாதா, எவ்வளோ பேர் தெரியுமா எங்களுக்காக வந்து பேசினாங்க. ஆக்சுவலி வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக ஒரு விஷயம் சொல்லணுன்னா, நான் நிறைய போலீஸ்க்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். அதுவும் பர்டிகுலராக ஒரு 2-3 பேருக்கு ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு டிஎஸ்பின்னு கூட வச்சுக்கலாம். அப்படியாப்பட்ட ஒரு மனுஷன் அவ்வளோ இவ்வளோ பெரிய சென்னை சிட்டியில் வந்து அவ்வளோ பிஸி ஷெடியூலில் இருக்கிறவர் எங்களுக்காக வந்து இன்னும் சில ஹெல்ப் பண்ணுறதும் சரி, சில விஷயம் எங்களுக்காக பேசுறதும் சரி, அவருக்கு ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன். அவர் பர்சனலாக நான் ரொம்பவே நன்றி கடன் நிறைய பட்டிருக்கேன். ஸோ அப்புறமேட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. ஓகே, நான் வந்து சில விஷயத்துக்கு மட்டும் ஆன்சர் சொல்லணும்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தேன். உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தாங்கல்ல 2000 ஸ்டேஷனில் கொடுக்க சொல்லியிருந்தாங்க, அதனால் வந்து இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன் ஸ்டேஷனில் சொன்னீங்கல்ல. ஸோ அந்த ஸ்டேஷனில் கொடுத்தீங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அது வந்து நான் உங்களுக்கு எதா பார்த்து கொடுக்கணும்னு சொன்னதுனால என்கிட்ட 2K கொடுக்க சொல்லி உங்ககிட்ட சொன்னாங்க. என்னால் 5K கொடுக்க சொன்னால 5Kலாம் முடியாது. ஆல்ரெடி நான் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். வீட்டாண்ட வந்து அசிங்கப்படுத்திட்டு போகிறாங்க, வீட்டாண்ட காலி பண்ணுங்கன்னு சொன்னால் நான் வந்து இது பண்ண முடியாது. அதுதான் வந்து அவங்க அம்மாவை ஏதோ சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டாண்ட வந்து பிரச்சனை பண்ணாங்க. ஸோ காயு வந்து ரொம்ப பேட் வேர்ட்ஸ்லாம் பேசவே மாட்டாங்க. ஆனால் அன்றைக்கி என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, ஒருத்தவங்க பேசாதவங்களை நீங்கள் அவ்வளோ தூரம் பேச வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் எப்படிலாம் நடந்துக்கிட்டீங்கன்னு அந்த வீடியோவும் என்கிட்ட இருக்குது. பட் ஆனால் அது அன்னைக்கு நடந்த விஷயத்தினால மட்டும்தான் அந்த வீடியோ வந்து நீங்களும் போடக்கூடாது, நானும் போடக்கூடாதுன்னு பேசுது. பட் அதை தாண்டியும் நீங்கள் ஸ்டேஷனில் எழுதி கொடுத்துட்டு போய் போட்டிங்க. அதுக்கே உங்களுக்கு ஸ்டேஷனில் வார்னிங் மட்டும் தான் கொடுத்தாங்க. அடுத்தது நான் போயிட்டு சொல்லியிருந்தா உனக்கு எஃப்ஐஆர் தான் கிடச்சிருக்கும். ஸோ அந்த விஷயம் உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியுதா இல்லைன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்டேஷனில் நம்ம ஒரு விஷயத்த சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் உண்மை இருக்கிறத மட்டும்தான் நீ போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். நீ வந்து என் வீட்டிலேருந்து 200 பவுன் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, 300 பவுன் எடுத்துகிட்டு போயிருக்காங்க, 1 லட்ச ரூபா எடுத்துகிட்டு போயிட்டாங்க, இதெல்லாம் சொல்லி கம்ப்ளைண்ட் நீங்கள் பண்ணிங்கல்ல, அதுக்கே வந்து உங்கள் மேலே வந்து சரியான ஒரு கேஸ் திரும்பி இருக்க வேண்டியது. ஆக்சுவலி என்னென்னா, இவங்க வீட்டாண்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு போகிறாங்க, என் வேலை உண்டு நான் உண்டுன்னு இருந்தேன். ஸோ இவங்க வந்து ஒரு 2-3 பேரை கூப்பிட்டு வந்து, எப்படி 2-3 பேர்னால் அது யார் என்னன்னா எனக்கு தெரில. ஸோ அந்த 2-3 பேரை கூப்பிட்டு வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. என்னென்னா, நான் வந்து அவங்க அம்மாவை தப்பாக பேசியிருந்தா வா வீட்டாண்ட வா, வீட்டு உள்ள நில்லு, இந்த மாதிரி பேசு, நீ எப்படிலாம் கத்தி பேசினான்றது என்கிட்ட வீடியோ இருக்குது, அது போடணுன்னு எனக்கு அவசியம் இல்லை. அது ஆல்ரெடி 2-3 பேர் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி நான் மொட்டை கூட அடிச்சிருப்பேன், வீட்டாண்ட வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து ஒரு சேனலில் போட்டு அது ஒரு பக்கம் நல்லா போய்ட்டு இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோ தான் வந்து எதுக்கு போட்டாங்க, நான் போயிட்டு என்ன பண்ணேன்னா வீடியோலாம் டெலீட் பண்ண சொல்லி என்கிட்ட ஃபோன் வாங்கி கொடுத்தாங்க. அந்த ஃபோன் என்னோடது தான் மேடம். நான் ஊரில் இருக்கும்போது அதோட டியூ இன்னுமே லோன் போயிட்டுருக்கு, எங்கள் அம்மா கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த லோன் வந்து இந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன் மேடம்னு சொல்லிட்டு அந்த லோனோட நம்பர், அந்த லோனோட இது எல்லாமே எடுத்து நான் மேம் கிட்டே கொடுத்தேன். மேம் கிட்டே கொடுத்தம்போது அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாமே வந்து ஒரு ஸ்டேஷன்றவங்க ஒரு அது பேர் என்னது, ஒரு ஆராய்ச்சி, அந்த ப்ரூஃப் எதுவுமே பார்க்காத வந்து அவ்வளோ கண்ணை மூடிட்டா போலீஸ் வந்து வாங்கி நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க நீங்களாம் நினைக்கிறீங்க? அப்போல்லாம் கிடையாது. நம்மளுக்கு மேலே கிரிமினலாக நிறைய பேர் யோசிக்கிறவங்களாம் இருக்காங்க டிபார்ட்மெண்ட்டில். ஸோ அவங்க எல்லாம் பார்த்துட்டு அவங்கள கூப்பிட்டாங்க. என்னம்மா இந்த மாதிரிலாம் ஒரு விஷயத்த பண்ணுறேன், ஒருத்தவங்க வீட்டில் இருந்து பொருள் எடுத்துகிட்டு போகிறது எவ்வளோ பெரிய அஃபென்ஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை மேடம் நான் பண்ணது தப்பு தான் மேடம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு மகளிர் ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டு இந்த மாதிரி ஆளுங்களை கூப்பிட்டு வந்து வீட்டாண்ட வச்சு மாறிட்டு இருக்காங்க, ரொம்ப அபார்ட் வேர்ட்ஸ்லாம் பேசுகிறாங்க. தெரு ஃபுல்லாக என்ன தெரியுமா சொல்கிறாங்க, அவன் கூட வந்த ஒரு புறம்போக்கு, அவனுக்கெல்லாம் கடவுள் ஒருத்தவன் எப்படி இருக்கானோ அவதெல்லாம் காட்டுவான், இன்னுமே நிறைய நடக்க போகுது பாருங்கள். அந்த புறம்போக்கு சொல்லிட்டு போயிருக்கு 1 லட்சம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கு. அந்த புறம்போக்கெலாம் எப்படி அடிபட்டு சாவமோ தெரில. அந்த புறம்போக்கெலாம் சொன்னதையும் அவங்களாம் வந்து என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி சொல்லிட்டு போகிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பையன் அப்படின்ற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணாங்க. அது எந்த பையன்லாம் எனக்கு தெரில. ஆனால் அந்த புறம்போக்கெலாம் என் கையில் கிடச்சதுன்னா சீரழிஞ்சு போயிடும்.
ஸோ அப்பா வந்து அந்த மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் என்கிட்ட வந்து சொன்னோடனே ஓகே அப்படி சொல்லியிருக்காங்களாம்மா ரொம்ப நல்லதுமா அப்படின்னு. ஆனால் அந்த தெருவில் இருக்கவங்களாம் இன்னுமே எங்களுக்கு சப்போர்ட்டாக தான் பேசுகிறாங்க. அதில் நாங்கள் வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த சண்டையில் நம்ம யார் எங்கன்னே தெரியாத போயிருக்கோம்ல, நம்மளுக்காக அட்லீஸ்ட் சப்போர்ட்டர்ஸ்ன்னு சில பேர் இருக்காங்கல்ல. எனக்கு கிடைச்ச ஹவுஸ் ஓனர்லாம் ரொம்ப நல்ல ஹவுஸ் ஓனர். அந்த அம்மாவுக்கு வந்து நாங்கள் இருக்கிற கஷ்டமும் நாங்கள் எப்படி சம்பாதிக்கிறோன்ற வழியும் எல்லாமே அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் அவங்க வந்து ஒரே வார்த்தை தான் கேட்டாம்மா, அம்மா வீட்டாண்டெலாம் வந்து இந்த மாதிரிலாம் சண்டை போடுறதுலாம் கொஞ்சம் நல்லா இல்லைம்மா, அது மட்டும் வேணாம்மா அப்படின்ட்டு போனாங்க. நான் இல்லைம்மா இனிமேல் வராதுமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ அவங்க வந்து ஒரு வகையில் எங்களை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. அவங்க எங்களை சப்போர்ட்டாக தான் இன்னுமே நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ வந்து உங்கள் வீட்டாண்ட நான் வந்து பிரச்சனை பண்ணேன்னா எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு கொஞ்சம் நேரம் ஆகாது. எல்லாரையும் வந்து வீடியோ எடுத்துட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு போடுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகாது, புரியுதா? என்னை யாரும் இது பண்ண முடியாது. நீ போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணனா எங்கள் வீட்டாண்ட வந்து பண்ணாங்க, நான் அவங்க வீட்டாண்ட போய் பண்ணு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன், ஓகேவா? அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆக்ஷன் எடுப்பாங்களோ அதை எடுப்பாங்க. ஆனால் வந்து உன்னால் உன் ஃபேமிலியில் இருக்கிறவங்களை அசிங்கப்படக்கூடாதுன்ட்டு தான் நான் கம்முன்னு இருக்கேன், ஓகேவா? அதை தாண்டி நீங்கள் பேசிட்டு போனதையும் தாண்டி அந்த வீடியோவை போட்டீங்க. அதுக்கப்புறமா நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனேன். திருப்பியும் உங்களுக்கு அது அஃபென்ஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நிறுத்தினேன். அங்கவே என்ன சொன்னாங்க, மொபைல் அவங்ககிட்ட கொடுத்துருங்க. ஆளுமனில் என்ன சொன்னாங்கன்னா, மொபைல்லாம் அவங்ககிட்ட கொடுத்துருங்க, பொருள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டீங்களா அதெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அங்கே இருந்த பொருள் ஒன்றுத்துக்கு கூட உனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்றது நல்லாவே தெரியும். நீ சம்பாதிச்ச காசில் நீ என்னென்ன எடுத்துகிட்டு போனான்றதும் உனக்கு தெரியும், ஓகேவா? அந்த சம்பாதிச்ச காசில் அவங்க சொல்கிறாங்க ஃபோன் வந்து நான் வாங்கினேன். ஃபோன்லாம் பேசவே கூடாது. அந்த 1 லட்சம் 1.5 லட்சம் தான் நான் வாங்கினது. அந்த ஃபோன்லாம் நீங்களா அதை பற்றி பேசவே கூடாது. ஓகே, ஏதோ கடவுள் இருக்கார், அதனால தான் எல்லாமே என் பக்கம் எல்லாமே கொடுத்துட்டாரு போல. ஸோ அவங்க வந்து என்ன வச்சாங்கன்னா, எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு வா அவங்ககிட்ட கொடு அப்படின்னு வச்சாங்க. நான் சொன்ன பெருந்தன்மையாக எங்கள் அம்மாவுமே சொல்லிடுச்சு, சிலதெல்லாம் வந்து பிச்சை போட்டால் அதெல்லாம் திருப்பி பேசிகிட்டு இருக்கக்கூடாதுமா, போனது போய் தொலையுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்குமே வயிறு எரியும். என்ன பண்ணுறது, அடுத்தவங்க வயிற்றுச்சல் ரொம்ப நாள் அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, அடுத்தவங்க வயிற்றுச்சலை வச்சு எத்தனை நாள் இந்த உலகத்தில் வாழ்ந்துட முடியும் அப்படி தான் சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து நான் அது வந்து ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்கல. சரி ஓகே, அம்மாவே சொல்லிட்டாங்க அப்புறம் என்ன நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி விட்டுட்டேன். ஸோ என்னோடய ஃபோனில் இருந்து கான்டாக்ட் எடுத்து என் ஊரில் இருக்கவங்களுக்கு, எங்கள் அம்மாவை சுற்றி இருக்கவங்களுக்கு, என் சொந்தக்காரங்களாம் ஃபோன் பண்ணி நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணை வச்சுருக்கேன், அந்த மாதிரி ஓடிட்டேன், எல்லாருக்கிட்டையும் என்னை சுற்றி யார் யார் இருக்காங்க, என்னை சுற்றி யார் யார் எனக்கு ஹெல்ப் பண்ண வந்தாங்க எல்லார்கிட்டையும் ப்ரொஜெக்ட் பண்ணியாச்சு. உங்களை பற்றி நான் ஒரு வார்த்தை பேசியிருப்பேனா யார்கிட்டயாச்சும் ஃபோன் பண்ணி? ஒரு சின்ன வார்த்தை பேசியிருப்பேனா? நீங்கள் அந்த வார்த்தை பேசுனீங்க. நான் அதுக்குமே எவ்வளோக்கு எவ்வளோ நான் அமைதியாக போனேன்னா, நான் காய்க்கு எதுவும் அஃபெக்ட் ஆகிடக்கூடாது, ஏன்னா காய் வச்சு என்னை மிரட்டிகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுனால தான் நான் அவளை பற்றி பேசிடக்கூடாது, அவளோட பாஸ்ட்டை பற்றி எடுத்துடக்கூடாது, ஒருத்தவங்களோட கஷ்டத்தை வந்து இன்னொருத்தவங்கிட்ட சொல்லி அதை வந்து அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணி அப்படி ஒரு மயிறு சோத்தை தின்னக்கூடாது அப்படின்னு நான் நினச்சேன், ஓகேவா? அதை நீ பண்ணிகிட்டே இருப்பேன்றதுனால தான் நான் பயந்து உட்காந்துருந்தேன். ஒரு விஷயத்துக்கு அப்புறம் என்ன தான் பண்ணுருவ நீ அப்படின்ற மாதிரி நாங்கள் எழுந்து நிற்கவே ஆரம்பிச்சிட்டோம். சரியா, நீ என்னென்ன பிளான் போட்ட, நீ என்னென்ன பண்ண எல்லாமே உங்க கூட இருந்தவங்களே எனக்கு சொல்லிட்டு தான் இருந்தாங்க. ஸோ அப்படி இருந்தோம், நீ அந்த மாதிரி சீப்பாலாம் நீ யோசிக்கிற பொண்ணு இல்லையான்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு நீ வீட்டாண்ட வரும்போது தான் எனக்கே சில விஷயம் புரிஞ்சுது. ஓகே, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், ஓகே இவ்வளோ தூரம் வீட்டாண்ட வந்து சண்டை போடுறாங்க, நம்ம வீட்டு பொருளை ஏன் நம்ம விட்டுட்டு கொடுத்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் எவிடன்ஸோட எடுத்துகிட்டு போனேன் ஸ்டேஷனுக்கு. இந்த மாதிரி வீட்டாண்ட வந்து பிரச்சனை பண்ணுறாங்க, 3 பேர் மேலே கேஸ் போட்டேன். 3 பேர் மேலே போட்டு 3 பேரையும் கூப்பிட்டு வார்னிங் பண்ணாங்க. வார்னிங் பண்ணி விட்டுட்டாங்க. அதோடைய காப்பியும் என்கிட்ட இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் வார்னிங், 2வது டைம் அதே ரிப்பீட்டடாக பண்ணாங்கன்னா அவங்க மேலே கண்டிப்பாக கேஸ் எடுப்பாங்க, எஃப்ஐஆர் போடுவாங்க. அப்போ என் வீடியோ எல்லாமே டெலிட் பண்ண சொன்னாங்க. நான் டெலிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஃபோனை வாங்கி நாங்கள் வச்சுருவோம், 2 நாள் கழித்து நீங்கள் வாங்க, இந்த பொண்ணுக்கு வந்து ஏதோ நகை அதான் என்கிட்ட வந்துட்டு நகை வச்சாங்கன்னு சொன்னால ஒரு டியூக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா அந்த நகையை நான் மூட்டு கொடுக்க சொன்னாங்க. இவங்க வந்து இத்தனை நாள் இருந்தாங்க, சாப்பிட்டாங்க, கொண்டாங்க, போனாங்க, இவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கினாங்க, எல்லாமே செஞ்சாங்க. பட் ஆனால் வந்து நான் அதுக்கு வந்து இது என்னது மூட்டு குடின்னு சொன்னாங்க. சரிங்க மேடம், நான் மூட்டி கொடுத்துட்டு நான் செல்லு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அந்த ஸ்டேஷன் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கலாட்டா நடந்திருக்கு, நான் செத்துருவேன் அப்படி இப்படின்னு ஏதோ பேசியிருக்கு, செல்லை கொடுத்து அனுப்பிச்சி விட்ருக்காங்க. மேம் கூப்பிட்டு, இன்ஸ்பெக்டர் மேம் கூப்பிட்டு சொல்கிறாங்க, அவங்க பொருள் எடுத்துகிட்டு வந்தது பெரிய தப்பு, அவங்க வீட்டில் போனது பெரிய அஃபென்ஸ் ஆகும், அவங்க கேஸ் கொடுக்காத வரைக்கும் ஒரு சேஃபு, அவங்க மொபைல் மட்டும் அவங்ககிட்ட கொடுத்துட்டு பொருள் கூட அவங்க உங்களை வச்சு சொல்கிறாங்க, அதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா இவங்க, இல்லை மேடம் எனக்கு செல்லு தான் முக்கியம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க.
அப்போ என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் போயிட்டு ஜென்ரல் ஸ்டேஷன் இருக்குல்ல, அங்கே போயிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி க்ரைமில் கொடுங்க, என்னோடய செல்ஃபோனோட இது இந்த மாதிரி என் கூட இருந்தாங்க, இந்த மாதிரி தூக்கிட்டு போயிட்டாங்க என்னை பொண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுங்கன்னு சொன்னாங்க. நான் எல்லாத்தையும் டீட்டெயில்ஸாக வச்சு எழுதி எல்லாத்தையுமே ஒரு லாயரை வச்சு எழுதி கொடுத்தேன். அவங்கள வர வச்சாங்க. வர வச்சுட்டு வ்ளாக் போடுறாங்க. அன்றைக்கி வ்ளாக் போட்டுட்டு அவங்கள வர வைக்கணுன்ற அன்றைக்கி எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ட்டாங்க. பார்த்தா வ்ளாக் போட்டிருக்காங்க. அன்றைக்கி அந்த செல்லை என்கிட்ட இருந்து எந்த அளவுக்கு தூரப்படுத்தி வச்சுக்கலாம், எப்படிலாம் நம்மளை அலைய விட்டால் வராமல் இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணாங்க. எனக்கு செல்லும் பொருளுமே ரெண்டுமே வர மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் அவங்க சொல்கிறாங்கல்ல, நான் சம்பாதிச்சேன்னு. எனக்குமே அந்த பொருள்லாம் வேணாம். ஏன்னா அது இருந்தால் ஏதோ ஒரு மாதிரி இருக்கும். இது திருட்டு போய் நம்மளுக்கு கிடச்சிதோ அப்படின்ற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நான் வேணாம்னு சொல்லிட்டு செல்லு மட்டும் கொடுங்கண்ணே. செல்லு மட்டும்தான் நம்மளால் வாங்க முடியும். அது எப்படி நம்மளால் ஐடியெலாம் எடுத்து அவங்கள சம்பாதிக்க முடியாத பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட்டர்ஸ் இருக்கும்போது நீங்கள் எத்தனை இதுக்கு போயிருக்கீங்க, ஜெய்மணி வேலாண்ணகிட்ட போயிருக்கீங்க, வீரா டாக்ஸ் போயிருக்கீங்க, அதுக்கப்புறம் ஒயிட் ஹவுஸ் போயிருக்கீங்க, அதுக்கப்புறம் குட்டிமாக்கா சேனல்கிட்ட போயிருக்கீங்க. ஸோ இவங்க எல்லாருமே உங்களுக்கு பே பண்ணி தான், எல்லாமே ஸ்பெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு இது எடுத்திருப்பாங்க. உங்கள்கிட்ட காசே இல்லாமல் நீங்கள் வந்து மன உளைச்சல் இருந்தீங்கலாம் சொல்கிறீங்க. ஓகே, நான் அதெல்லாம் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்களே சொல்லியிருந்தீங்க, அந்த ஃபோனை நான் கேட்டேன், ஃபோனை கேட்டு அழுதேன், 10,000 கொடுக்குறேன்னு சொன்னேன், அவங்க கேஷாக கேட்டாங்க அப்படின்னு சொன்னல. அந்த 10,000 நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு முன்னாடி என்னை பற்றி அந்த ஸ்டேஷனில் என்னென்ன திரும்ப எழுதி கொடுத்துருந்தீங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து 1 லட்ச ரூபா இவங்க பணம் தரணும், 10 பவுன் நகை நான் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எடுத்து வந்து கொடுத்தேன், அதுக்கப்புறம் என்னது ஏதோ கணக்கு போட்டு அவங்க பாட்டு என்ன வந்து வைக்கிறாங்க. ஸ்டேஷனில் பொறுத்த வரைக்கும் என்ன நம்மக்கிட்ட காணாமல் போயிருக்கு, என்ன நடந்திருக்கோ அதை மட்டும்தான் நம்ம வந்து ஃபைல் பண்ணணும். இல்லாததெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஃபைல் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரம் கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அது இல்லைன்னா உன் மேலே கேஸ் வரும். பொய் கேஸ் போட்டிருக்கேன்னு சொல்லி உன் மேலே திருப்பலாம் கேஸு. ஆனால் நான் எதுவுமே பண்ணலை. எனக்கு எல்லாமே அங்கே ஐடியா கொடுத்தாங்க, எல்லாருமே சொன்னாங்க. உன்னை அலைய உன்னை என்னென்ன பண்ணணுன்றதெல்லாம் ஸ்டேஷன்லேயே சொன்னாங்க. பட் ஆனால் நான் எதுக்குமே நான் ஒத்துக்கலை. எனக்கு தேவை என் பொருள் என்கிட்ட வந்துருச்சா விட்டுருங்க அப்படின்னு தான் சொன்னேன். நான் உனக்கு பண்ண டிரான்சாக்ஷன் எல்லாமே செக் பண்ணாங்க. ஓகேவா? அதில் எவ்வளோ டிரான்சாக்ஷன் இருந்துச்சு அதெல்லாம் போய் நீயே எனக்கு 7,000 கொடுக்குற மாதிரி வந்துச்சு. எல்லா பொருளையும் கொடுத்து 7,000 கொடுக்குற மாதிரி வந்துச்சு. ஓகேவா? நான் அப்படி இருந்தோம். அந்த ஹோம் தேட்ரு, டிவி, ப்ளஸ் வந்து ஃபேனு, பெடரல் ஃபேனு, அது இப்போ தான் வாங்கினது அது. அதுக்கப்புறம் வீட்டில் இருந்த 1200 அந்த பேகு. என்ன பேக்னா, அந்த மழைலாம் பெஞ்சா அது பேர் என்ன சொல்லுவாங்க, வாட்டர் ப்ரூஃப் பேக்கா, இந்த மாதிரி பேகு எனக்கு கிஃப்டாக வந்தது. ஸோ 6 பேக் இருந்துச்சு. 6 பேக்குமே அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஓகேவா? 3 எடுத்துக்கிட்டு 3 கூட நீ வச்சுட்டு போயிருக்கலாம். ஸோ 6 பேக் எடுத்துகிட்டு போயிட்டேன். ப்ளஸ் என்கிட்ட இருந்தது என்னோடய ஷால்ஸு, அப்புறம் ஸ்டோல் போடுவேன் அது, என்னோடய ட்ரெஸ்ஸு அதெல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அது எனக்கு அப்போல்லாம் அந்தளவுக்கு விபரம் இல்லைங்க. இல்லைன்னா நான் அழகாக விலாகாக நான் எடுத்திருப்பேன். எந்தெந்த பொருள் காணும், என்னென்ன பொருள் எந்த இருந்துச்சு, அந்த மாதிரி வந்து நான் சம்பாரிச்சதுன்றாங்களே. லாஸ்ட் டைம் நீ வீட்டுக்கு போயிட்டு நீ வரும்போது நீ என்ன எடுத்துகிட்டு வந்த? இந்த ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, ஃபெப்பு, இந்த 7 மாதம் நீ என்ன சம்பாரிச்சு கொடுத்தா? நீ என்ன எனக்கு எடுத்துகிட்டு வந்த? நிறைய ரொம்ப தப்பாக போயிடும் கேட்டேன்னா. அதெல்லாம் சொல்ல விரும்பலை. பட் ஆனால் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்றதுனால நான் சொல்கிறேன். உங்கள் மேலேயே தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா உங்கள் சிச்சுவேஷன் நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அது ஓகே தான். அந்த மாதிரி வந்து நான் உங்ககிட்ட வந்து இன்ஸ்டாகிராம் நானும் ரீல்ஸ் பண்ணி, ஐடியா பண்ணி, எடிட் பண்ணி நானுமே கஷ்டப்பட்டது தான். இன்ஸ்டாகிராமும் யூடியூப்லேயும் நான் கஷ்டப்பட்டது தான். நான் இருந்து உருவாக்குனது தான் அது. அப்போ உனக்கு ஒரு நல்ல ஜெனியூனான ஒரு பர்சனாக இருந்தால், இந்தா ஒரு ஐடி நான் வச்சுக்கிறேன், ஒரு ஐடி நீ வச்சுக்கோ, எனக்கு யூடியூப் கொடுங்க, எனக்கு இன்கம் தேவை, நான் இது வச்சுக்கிறேன், நீ வந்து இன்ஸ்டா வச்சுக்கோ, எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு நீ பர்சனலாக உன் வீடியோவை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுவும் இல்லை. யூடியூபையும் கமுக்கமாக எடுத்துகிட்டு போயிட்டேன், இன்ஸ்டாவையும் கமுக்கமாக எடுத்துகிட்டு போயிட்டேன். அதை வந்து நான் உங்கள்கிட்ட எனக்கு என்ன கேட்டிருக்கேனா? இப்போ நினச்சாலும் எனக்கு திருப்பியும் அதை நோண்ட முடியும். ஏன்னா என் வீடியோலாம் இன்னும் வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட 1000 வாட்டி சொல்லியாச்சு வீடியோ டெலிட் பண்ணுன்னு. நீ கேட்குற ஜென்மமாகவும் தெரியல, என்ன பேசுறதுன்னு புரியல உன்னை. ஸோ வந்து இதெல்லாமே நீ சொல்லியிருக்க. அடுத்தது வந்து சொல்லியிருக்கல, இவங்க வந்து காயத்ரி வந்து பிளான் பண்ணி தான் வந்து இந்த மாதிரி வந்திருக்காங்க. எப்படி பிளான் பண்ணி தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறல. பிளான் பண்ணி வந்தவங்க தான் ஒரே ஒரு பேக் மட்டும் எடுத்துகிட்டு வந்து நிற்பாங்களா? ஹேண்ட்பேக்கோட. பிளான் பண்ணி வரவங்களாம் அப்படி வரமாட்டாங்க. அவங்களோட சேஃப்டி திங்ஸ்னு இருக்குல்ல, சர்டிஃபிகேட்டோ இல்லை வந்து ஆதார் கார்டோ, அப்படி இல்லைன்னா அவங்களும் ஏதோ ஜல்ஸு இல்லைன்னா காயின்ஸு, வெள்ளி காயின்ஸ் கூட சேர்த்துலாம் வச்சுருந்தாங்கன்னு சொன்னாங்க. அது விட்டுட்டு வர மாட்டாங்க. ஒரு 40-50 புடவையை விட்டுட்டு வர மாட்டாங்க. ட்ரெஸ்ஸிங் விட்டுட்டு வர மாட்டாங்க. அவங்களுக்காகன்னு இருந்த பொருள், அதெல்லாம் வீட்டு பொருள்லாம் விட்டுட்டு வர மாட்டாங்க. புரியுதா?
பிளான் பண்ணி வரவங்கள எப்படி கூட்டு வந்து வச்சுருக்கணுன்றது எனக்கும் தெரியும். உன்னையே கூட்டு வந்து என் வீட்டில் உன்னை வச்சுருக்கும் போது உனக்கு துணிமணி வாங்கி கொடுத்து அவளை கூட்டு வந்து எங்கே வச்சுருந்து எப்படி இது பண்ணியிருக்கணும்னு எனக்கு தெரியும். சரியா? அந்த மாதிரிலாம் இல்லாமல் அந்த கரண்ட் சுச்சுவேஷனில் என்ன நடந்து அவங்க கூட நம்ம கூட இருந்தாங்க, எந்த வாயால் நீ நாங்கள் பார்த்துக்குறோங்க்கா நாங்கள் வச்சுக்கிறோங்க்கான்னு சொல்லி சொன்னேன், அதை எல்லாத்தையும் யோசிக்கணும். சரியா? யோசிக்கணும் எப்பவுமே ஒருத்தவங்களை பற்றி பேசும்போது. இது எதுவுமே நான் கட் பண்ண மாட்டேன், கட் பண்ணாமல் போடுவேன். எனக்கு அந்த எடிட்டிங்கில் வந்து சிலது கட் ஆகுது இல்லை, மக்கள்லாம் முட்டாளாக இருக்காதிங்க, அவ்வளோதான் சொல்கிறேன். ஓகேவா? எனக்கு சேனலும் தரல, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டீங்க. ஃபோன் வாங்கினா சேனல் போயிடுமா? எந்த அறிவாளினா இருந்தால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபோன் வாங்கினா அவங்க ஐடியோ இல்லை பாஸ்வேர்டோ எனக்கு தெரிஞ்சிருமா? ஆக்சுவலி நான் தான் அதில் ஓப்பன் பண்ணியே கொடுத்த முட்டாள். அவங்களோட ஐடி போட்டு அவங்களோட ஃபோன் நம்பர் போட்டு அவங்களுக்கு அந்த என்ன சொல்கிறதுனா அதில் மானிட்டேஷன்லாம் அடிக்கல, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது மேடம்க்கு. அதில் கூட அவங்களோட வீட்டோட அட்ரஸ் அவளோட ஆதார் கார்டு எடுத்து வச்சு போட்டு எல்லாத்தையும் பண்ண பெரிய முட்டாள் நான் மட்டுமே. ஓகே? ஏன்னா அவங்க வந்து நம்மளை என்னைக்காக தானே விட்டு போயிடுவாங்க. அவங்க வீட்டில் போனால் அவங்களுக்கான மரியாதை என்னன்னு தெரியும். அட்லீஸ்ட் அவங்களுக்காக ஒரு வருமானம் இருக்கணும், இதை வச்சு அவங்க பழச்சிப்பாங்க. அவங்களுக்கு வந்து இதுதான் சோஷியல் மீடியா தான் அவங்களோட ஆசை, பெரிய கனவுன்றது எனக்கு தெரியும். அதனால நான் அதை விட்டு கொடுத்துட்டேன். ஓகேவா? அந்த விஷயம்லாம் எனக்கு தெரிஞ்சே தான் நான் விட்டு கொடுத்தேன். அந்த சேனலை வாங்கணுன்றதுனா 0% கூட கிடையாது. நீங்கள் எங்கே எந்த இது விளாட்னா போய் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு வார்த்தை கூட எனக்கு அந்த சேனல் வந்தாகணும், எனக்கு கொடுத்தாகணும். எங்கள் வீட்டில் நான் அப்படி வளர்க்கலை. எங்கள் அம்மாவும் சரி, எனக்கு இப்போ கிடச்சிருக்க பொக்கிஷமும் சரி, என்னை அப்படி சொல்லி வளர்க்கலை. அந்த ஸ்டேஷன்லாம் போகும்போது நான் எவ்வளோ காசு செலவு பண்ணேன். எல்லா லாயருக்கும் எப்போவும் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து பேசுவாங்க. ஸோ வந்து அப்போலாம் வந்து எனக்கு ஃபினான்ஷியலாக டைட்டாக இருந்தேன். ஒன்றுமே இல்லை என்கிட்ட அந்த வீட்டிலேருந்து வரும்போது எந்த பொருளும் கூட கிடையாது. ஸோ எனக்கு எல்லாமே பண்ணது என் காயத்ரி தான். அதுதான் என் லைஃப்பில் வந்துச்சு. அப்போ கூடமே நான் அவங்ககிட்ட அதிகமாகலாம் பேசவே மாட்டேன். அந்த இஷ்யூக்கு அப்புறம் கூட ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு லெவலுக்கு மேலே தான் இவங்களை பற்றி ஓவராக பேச எனக்கு ரொம்ப காண்டாயிடுச்சு. ஓகே, இவ்வளோ பண்ணுறவங்க இவங்க கூடயே நம்ம இருந்துட்டு போகலாமே, நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு லைஃப் வாழ்ந்து எவன் நம்மளை தியாகின்னு சொல்லி நம்மளுக்கு என்ன பட்டமாக கொடுக்க போகிறான், நீ ஒருத்தி கூட தான் வாழ்கிற, ஒழுங்காக வாழ்கிற, எல்லாத்தையும் அனுசரித்து வாழ்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன தியாகி பட்டமாக எவனா கொடுக்க போகிறான்னு சொல்லிட்டு தான் நான் இருந்தால் இந்த பொண்ணு கூட தான் எப்போ பிரச்சனை பண்ணேன். அவங்க சொன்னாங்க என்னை 2 அடி தான் தவற மாட்டேன் அடிச்சாங்க. அப்படிலாம் கிடையாது. எனக்கு இப்போ கூட நெஞ்சில் அடித்து ஸ்கேன் எடுத்து இசிஜி பண்ணது பனிமலர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற இதுவில் எல்லாமே இதுவோடு இருக்குது, ப்ரூஃபோடு இருக்குது, டேட்டோடு இருக்குது. மார்ச் 11 என்னமோ தான் என்னை அடிக்கிறாங்க. ஸோ அடிச்சுட்டு அவங்க சொல்கிறாங்க கொக்கோ கோலா போட்டாலும் தூக்கி போட்டாங்க. அப்போ அவங்க மூக்கு மேலே உடஞ்சிருச்சு. அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒன்று இதுதான் பண்ணேன் சாரின்ட்டு ஒத்துட்டு போயிடணும். இதுக்கு இவ்வளோ நியாயம் பேசி என்ன ஆக போகுதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஓகே, அவங்க இருக்கிற விதம் அப்படியே இருக்கலாம் மேபி. ஓகே, ஃபைனல். காயத்ரி வந்து இந்த மாதிரி வந்துட்டா பிளான் பண்ணி சொல்கிறாங்கல்ல, அப்படிலாம் ஒரு மயிரும் கிடையாது. அது தயவுசெய்து அந்த மாதிரி போர்ட்ரைட் பண்ணி ஒருத்தவங்களை தள்ளி நீ மேலே வரணும்னு நினைக்கிறல்ல, அன்றைக்கே உங்கள் கதை முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். உனக்கு தெரியும் அவங்க எந்த சுச்சுவேஷனில் வந்தாங்கன்ட்டு. ஓகேவா? இனிமேல் காயத்ரி ஒரே ஒரு ட்ரெஸ்ஸோடு போட்டு வந்தாங்கல்ல, அந்த ட்ரெஸ்ஸோடு தான் இருந்தாங்க. அதை கூட என் ட்ரெஸ்ஸை எங்கே ஆல்ட்ரேஷன் பண்ணி போட்டு போயிடறாங்கன்னா அதை கூட எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஒருத்தவங்க. சில பேர்லாம் வரும்போது நைட்டியோடு வந்திருக்காங்க, போட்டிருந்த சுடியோடு வந்திருக்காங்க. ஆனால் போகும்போது எப்படி இவ்வளோ தரதான் சம்பாரிச்சாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல கைஸ். சரி, ஓகே. இச்சச்ச கச்சன்ற மாதிரி அதெல்லாம் போட்டதெல்லாம் மறந்துடணும். இன்னொரு கால் காயுவை பற்றி எதுவுமே பேசினாலும் சரி, நான் பர்சனலாக இது பேசுகிறேன். இங்கே அவள் இல்லை, அவள் இருந்ததுனால இங்கே நடக்கிறதே வேலையாக இருந்திருக்கும். ஸோ அவள் இல்லாதனால நான் பேசுகிறேன். இனிமேல் அவளை பற்றி பேச யாருக்கும் தகுதி கிடையாது, சொல்லிட்டேன். உன்னன்னு இல்லை, யார் பேசுகிறாங்களோ அவங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். சில நாய்கள்லாம் பேசிட்டு தான் இருக்குது, எச்சக்கல்ல நாய்ங்கள்லாம் பேசிட்டு தான் இருக்குது அவளை பற்றி. ஸோ அந்த நாய்களுக்குமே இது ஒரு நல்ல முடிவாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க என்கிட்ட 2000, அதான் ஸ்டேஷனில் 5000 கேட்டாங்க. என்னால் 5000 கொடுக்க முடியாது, என் வீட்டு ஃபோனுக்கு நான் ப்ரூஃப் வச்சுருக்கேன், கொடுத்துட்டு நான் எதுக்கு 5000 கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லைம்மா அந்த பொண்ணோட ஃபோனே இப்போ கூட இல்லையா. அது ஆனால் அப்போவும் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஃபோன் நாங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு பழைய ஃபோன், அதுவுமே நான் என் ப்ரூஃபில் வாங்கினது தான். பட் ஆனால் அதுக்கு வந்து அவங்க கேஷ் கொடுத்துட்டாங்க, பாதி கேஷ் கொடுத்துட்டாங்க என்கிட்ட. ஸோ அதனால் நான் அதை பற்றி எதுவும் நோண்டிக்கல.
அந்த செல்லு அவங்க அம்மா கிட்ட இருக்குது, அதுதான் நல்லா இருக்குது. அதில் தான் அவங்க ரீல்ஸ்லாம் போட்டாங்க ஃபஸ்ட்டு அந்த செல்லு வாங்குறது முன்னாடி. ஸோ அந்த செல்லு எடுத்துகிட்டு வந்து ஸ்டேஷனுக்கு வெளியே இருந்து கொடுத்துட்டு இவங்க மட்டும் உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. என்ட்ரி ஆகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பயுமே 2 நாள் டைம் கேட்குறாங்க. நான் போய்ட்டு இதெல்லாம் வேறு செல்லுக்கு வாங்கி மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் செல்லு எடுத்துகிட்டு வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே சார் 2 நாள் தானே டைம், நான் கொடுக்க மாட்டேன்னு. ஏன்னா இவங்க வரேன்னு சொல்லிட்டு உடம்பு செல்லுன்ட்டு வரமாட்டாங்க, செல்லு எடுத்துகிட்டு வாங்கன்னு கூப்பிட்டாங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு ரெஸ்பான்ஸே இருக்காது. ஸோ அப்போ வந்து நான் வந்தப்போ என்ன பண்ணாங்கன்னா, என்கிட்ட இந்த மாதிரிலாம் செல்லை கொடுக்க முடியாது சார், நீங்கள் செல்லை வாங்கி இன்றைக்கே கொடுங்க, நான் இன்றைக்கே எல்லாத்தையுமே நான் கொடுக்குறேன்னு சொல்கிறேன்ல, நீங்கள் இன்றைக்கே கொடுங்கன்னே நான் 2000 வேணா தரேன், 2000 கொடுங்க சொல்லுவாங்க. 2000 கிடையாது, 1000 தான் சார் என்கிட்ட இருக்குது, நான் வேணா அது போல் பட்டன் செல்லு வேணா வாங்கி யூஸ் பண்ணி சொல்லுங்கள், நான் 1000 தரேன் அப்படின்னு சொன்னேன். ஓகேங்களா, நான் 1000 தரேன்னு சொன்னது அவங்க பாவம் எதாவது பார்த்து கொடுமா அப்படின்னு சொன்னதுனால, ஸ்டேஷனில் சார் சொன்னதுனால நான் கொடுக்குறேன்னு சொன்னேன். அது கூட செல்லு மட்டும், இந்த செல்லு தான் அது, செல்லு மட்டும் எடுத்துகிட்டு வந்து தராங்க மேடமு. வந்தவுடனே கேட்குறாங்க, அம்மா இதுவும் செல்லாமா அப்படின்னு. ஆமான்னு சொன்னாங்க. இது எவ்வளோம்மா கொடுத்து வாங்கணும்னு கேட்டாங்க. 36,000 37,000 இருக்குன்னு சார்னு சொல்லிச்சு. நான் கரெக்டான ரேட்டை பில்லோட நான் எடுத்து போய் கொடுத்தேன். அப்போவே அதுக்கு அதை முடிஞ்சிச்சு. ஏமா போய் சொல்லிவிட்டு இந்த மாதிரி பொய் லெட்டர்லாம் கொடுக்குற, அதெல்லாம் தப்பு, ஸ்டேஷனுக்கு இந்த மாதிரிலாம் போய் பேசி லெட்டர்லாம் வந்து கொடுத்து ஒருத்தவங்க மேலே கேஸ் போட சொல்லக்கூடாது, இல்லை மற்றவங்க மேலே இந்த விஷயத்தெல்லாம் திரிக்கக்கூடாதுன்னு சொல்லி வார்னிங் பண்ணி தான் விட்டாங்க. சின்ன பொண்ணாக இருக்கேன், அப்படி பொம்பளை பிள்ளையாக இருக்கேன்னு சொல்லிட்டு, பொம்பளை பிள்ளையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. சரி ஓகே, நான் வந்து உங்களுக்கு 1000 ரூபா கொடுத்தேன். 1000 ரூபா கொடுத்துட்டு அவங்க இன்னும் 1000 ரூபா கொடுக்க சொன்னாங்க. சார் என்னால் கொடுக்க முடியாது, நான் ஸ்விக்கி ஓட்டுறேன், எனக்கு செவ்வாய்க்கிழமை தான் பேமெண்ட் வரும். ஸோ என்னால் இப்போ பேமெண்ட் இல்லைங்க சார், நான் இப்போவே நான் லாயருக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் சார் நான் உங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கேன். என்னால் என் சக்தி முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணிடுச்சு. நீங்கள் இதுவும் தாண்டி இது பண்ணுறீங்கன்னா தயவுசெய்து நீங்கள் விட்டுருங்க, என்னால் இதுக்கு மேலே என்கிட்ட கொடுக்குறது கேஷ் இல்லை அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன். சொன்ன பிற்பாடு அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரே நிமிஷம் இருங்க, நான் அந்த காசு அனுப்பியிருக்கேன்ல, அவங்களோடது உங்களுக்கு நான் இதுவும் அனுப்புகிறேன். நான் காசு அனுப்பியிருக்கேன் அப்படின்றதுக்கு ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது. ஏன்னா அவங்க வந்து கேட்டாங்கன்னா கூட நான் ரெடியாக தான் இருந்தேன். அவங்களோட லாயர் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க, அவங்க பேர் சொன்னால் அது ஏன் பேர் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு ஒரு கான்வர்சேஷனு. அவர் பேரும் சொல்லக்கூடாதுன்றாரு. அந்த அண்ணாவோட பேருக்கு நான் இப்போ இதில் காமிச்சேன்னா அந்த அண்ணாவோட பேர் தெரிஞ்சிடும். ஸோ நான் 1000 அனுப்பிச்சிட்டேன். அதையுமே நான் வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்லிட்டேன். ஃபோன் பண்ணாங்க எனக்கு, நான் அவங்கள ரைட்டில் வச்சுட்டு இவங்ககிட்ட நான் 1000 கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். என்னோடய சார்ஜர் மட்டும் வாங்கி கொடுங்கண்ணா அப்படின்னு சொன்னதுக்கு அவர் நான் வாங்கி தரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதோட விட்டுட்டார். அவள் தான், அவங்க சார்ஜர் வேறும் கொடுக்கல, என்கிட்ட 1000 கேட்கவும் இல்லை, நானும் கொடுக்க மாட்டேன்னு தான் சொல்லி 1000 மட்டும்தான் அமுச்சு விட்டேன். அந்த செகண்ட் டே ஸ்டேஷனில் அமுச்சு விட்றது நான் தான், அந்த பொண்ணை வச்சுட்டு தான் அமுச்சு விட்டேன். அப்புறம் தான் என் கைக்கு செல்லே கொடுத்தாங்க ஸ்டேஷனில். அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி பச்சையாக பிச்சை? ஓகே, எனிவே இப்போ ரொம்ப அன்டைம் ஆகிடுச்சு, இல்லைனா ஒரே காலில் எடுப்பேன். மணி பார்த்திங்கன்னா 12:21 ஆகிடுச்சு. ஸோ அதான் 11:15 வந்து 12:15 வரைக்கும் பேசிகிட்டு இருக்கேன். பட் ஆனால் இதில் எதுவுமே ஒரு வார்த்தை கூட எடிட் போகாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ஏன் அவங்கள அடிக்கணும் அப்படின்னாங்கல்ல, அவங்கள எப்படிலாம் அடிச்சிருக்காங்க தெரியுமா? அவங்க, நீ என்னை ஏமாற்றலாம், நான் உன்னை ஏமாற்றலாம், கடவுள்னு ஒருத்தரை யாருமே ஏமாற்ற முடியாது. அதுக்கான பலனை அந்த பீரியடில் அப்போவே அனுபவிக்கணும். அதெல்லாம் அந்த காலம், நீங்கள் மேலே போனோடனே நரகத்தை அனுபவிப்ப அப்படின்னு சொல்கிறதுலாம் இந்த காலத்தில் எப்படின்னா, நீ என்ன விதைச்சியோ அதை நீ இங்கேயே அறுவடை பண்ணிட்டு தான் போயே ஆகும். அதுதான் நம்ம தலையெழுத்து. ஓகே, சில விஷயம் பரவாயில்ல, அவங்களே உண்மையை உளறி கொட்டியிருக்காங்க. ஒருத்தவங்கள நானே உன் பார்ட்னராக இருந்தாலும் என்ன அடிக்க கூட உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணாங்கன்னா அவங்கள நான் அடித்தேன் அப்படின்ட்டு, நான் அந்த மாதிரிலாம் அடிக்கவும் மாட்டேன். இவங்க சொல்லியிருக்காங்க, பாவம் பார்த்து வீட்டில் சேர்த்தேன். நீ சேர்க்கவே இல்லை, உன்னையே நான் தான் பாவம் பார்த்து என் வீட்டுக்குள்ளே சேர்த்தேன். சரியா? உன்னை அங்கே சரியில்லை, உன்னை எப்படி இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கன்னு என்ன சொல்லிட்டு நீ அழுகும்போது உன்னை நான் தான் பாவம் பார்த்து வந்து கூப்பிட்டு போவேன். உனக்கு நான் தான் பாவம் பார்த்து வேறு வீடு மாறிட்டு இருந்தேன். உனக்கு நான் தான் பாவம் பார்த்து எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன் இத்தனை வருஷம்.
நானே நினைக்கிறேன், நீ சொல்கிறல அவங்கள அதே தான் நான் உன்னை கேட்குறேன். உனக்கு வீடு கொடுத்து, உனக்கு ஒரு பொருள் கொடுத்து, உனக்கு ஒரு இடம் வச்சு, உனக்காக சோஷியல் மீடியாவில் வந்து எல்லாரையும் பேசி, என் வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் பகைச்சி எல்லாத்தையும் பண்ணனே, உனக்கு என்ன லாஸ்ட்டில் என் மேலே இருந்துச்சு? அந்த எப்படி சொல்கிறது, ஒருத்தவங்க கூட சேர்த்து வச்சு எப்படி பேசலாம் என்ன பண்ணலாம் தானே தெரிஞ்சிச்சு. இதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க காரணம் யார் தெரியுமா? இந்த பொண்ணு கிடையாது. இந்த பொண்ணு பின்னாடி இருந்து நிறைய பேர் சொல்லி கொடுத்து இது பண்ணுச்சுல, அந்த முட்டாள்தனம் தான். நான் உண்மையாலுமே இந்த பொண்ணை வந்து வெறுத்ததுக்கான ரீசனே என்ன தெரியுமா? யாருன்னே தெரியாது, அவங்க பேச்செல்லாம் கேட்டுன்னு இந்த பொண்ணு ஆடிச்சு, ரொம்ப ஆடிச்சு. எவனே தெரியாது, அவன் இப்போ தான் வந்தவன். எனக்கு தெரியாமல் நான் பேசாத, அவங்க இன்டென்ஷன் சரியில்லைன்னு சொல்கிறேன். எனக்கு தெரியாமல் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் போட்டு பேசிகிட்டே இருப்பாங்க, வெயிட்டிங்கில் போவோம். நான் கேட்குறேன், இந்த மாதிரி ஊரில் அவங்ககிட்ட பேசினேன், இவங்ககிட்ட பேசினேன், எங்கள் ஆகிட்ட பேசினேன், எப்படி சொல்லுவோம். சரின்னு சொல்லிட்டு விட்டான். ஒரு நாள் பார்த்தா இந்த மேடம் டெய்லி டெலிட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வராங்க போல. அதை நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு நாள் கண்டுபிடிச்சிட்டாங்க நம்பரோட எடுத்து. அப்போ இவங்களுக்கு ஏன் கால் பண்ணேன்னா, இவங்ககிட்ட நானும் கால் பண்ணல, இவங்ககிட்ட கூட அவரை பேசக்கூடாதா, அதை பேசக்கூடாதா, அப்படியே அது ஒரு பெரிய சண்டையாக போச்சு. அப்போ வந்து நீ வந்து ஃப்ரெண்டாக நீ பேச மாட்ட, ஃப்ரெண்டாக பழக மாட்ட, அப்போ நீ பண்ணுறதெல்லாம் என்ன நல்ல தரம் நீ நினச்சிட்ருக்கியா? எனக்கு உன் மேலே சந்தேகம் இருக்க போய் வச்சு நீ பண்ணதை பேசுறதுக்கு மனுப்புற. அதனால தான் நீ எப்படியும் ஒரு பையனை இப்போ ஆக்சுவலி நீ சொல்லியிருக்க ஒரே விஷயம் என்னென்னா, நான் லெஸ்பியனே கிடையாது, ஏன்னா ஒரு பையன் மேலே தான் இன்ட்ரெஸ்ட்டு எல்லாமே சொல்கிறேன். அப்போ நீ இத்தனை நாள் என்னை ஏமாற்றிட்டு தானே இருக்கிற, நான் உங்கள்கிட்ட ஏமாந்து தானே உட்காந்துருக்குறேன் இத்தனை நாளா? உனக்கு தான் பையனுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட், அப்புறம் நீ எப்படி சொல்லாது அண்ணா என் தம்பி அது இதுன்னு சொல்லிட்டு உனக்கு அந்த இன்டென்ஷன் இருக்க போய் வச்சு தான் நான் முன்னாடியுமே சின்ன பசங்கள்லாம் தம்பின்னு சொல்லி பேசி அந்த மாதிரிலாம் பேசிட்டு வந்துருக்கேன். ஐயோ அதெல்லாம் நான் கொஞ்சம் கூட அதெல்லாம் தைலம் வேறு இல்லை, சரி அழுகு வர மாதிரி இருக்குது. எனக்கு தைலம் போட்டால் கொஞ்சம் அழுக வேற வராது, தலை வலிச்சுதான் கொஞ்சம் சரியாகும். தலை வலிக்குது வேற எதுவும் இல்லை, அழுகுற நினச்சிக்காதீங்க நீங்கள் வேற. சிம்பிளி வேஸ்ட். நான் இது வந்து உண்மையுமே நான் யாருக்காக பண்ணேன்னா, லாவண்யான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் பண்ணேன். அவங்க கேட்ட விஷயம் அதிகமாக என்னை வந்து ஒரு சில விஷயம் பார்த்திங்கன்னா பாதிச்சு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நான் உங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ போடணுன்னு வந்தேன். ஏன்னா இவ்வளோ பேர் லிங்க் அனுப்பிச்சிட்டு பாருங்கள், இப்போ தான் அவங்க அருமை புரியுது போல அதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி எனக்கு நீங்கள் சொன்ன பர்சனலான ஒரு விஷயம் என்னென்னா, ஓகே நான் அதை படிச்சுமே காட்டிடுவேன். பட் ஆனால் நீங்கள் அதை மெசேஜ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, அதனால தான் நான் பேசினே வந்தேன். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கவி இப்போ தான் அந்த மேடம்க்கு உன்னோட ஞாபகம் உன் அருமையும் புரியுது போல், இந்த எந்த சுச்சுவேஷன்லேயும் காயுவை மட்டும் விட்டுறாதீங்க, அந்த பொண்ணு உங்களை மட்டும்தான் நம்பியிருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் பேர் என்னது? மிஸ் தாரா. ஸோ அவங்க ஐடி காட்டலாம், பட் ஆனால் அவங்களோட பெர்மிஷன் இல்லாத காட்டக்கூடாது. ஸோ அதனால் நான் வந்து லைட்டாக அவங்களோட மெசேஜ் மட்டும் காட்டிக்கிறேன். ஸோ இவங்க தான் வந்து எனக்கு பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்காக மட்டும்தான் அக்கா நான் வந்து இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் வந்து எப்படி சொல்கிறதுனா, நான் ஒரு நாளும் ரொம்ப ஃபீல் பண்ணுற விஷயமே என்னென்னா, ஏன் காயு நீ என் லைஃப்பில் ஃபஸ்ட்டே கிடைக்கல அப்படின்ற விஷயத்துக்கு தான். நான் ஒரு லெஸ்பியனே இல்லாத ஒருத்தவங்க கூட நான் லெஸ்பியன் தான், பட் ஆனால் அவங்க கூட என்னோடய காலத்தை நான் கழித்து வீணாக்கியிருக்கிறேன், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் அந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கேன் அப்படின்றது எல்லாத்துக்குமே இதுலேருந்து தெரிஞ்சிருக்கும். ஒரு பொண்ணு வந்து லெஸ்பியனே இல்லாத ஒரு பொண்ணு லெஸ்பியன் சொல்லி ஏமாற்றி அவங்க வாழ்க்கையே கெடுத்து 7 வருஷமாக நாசம் பண்ணிட்டு போயிருக்குன்னா அதோட இம்பேக்ட் எவ்வளோ எனக்கு இருக்குன்னு கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோங்க, தயவு செய்து ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து காயு வந்து நான் அக்கான்னு கூப்பிட்டேன், அதனால் வந்து நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்க அப்படி இருக்கீங்க அப்படிலாம் கிடையாது. காயு ஒன்றே அப்படியே என்னோடய உடன் பிறப்பு கிடையாது, சரிங்களா? அவள் வந்து ஜஸ்ட் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, அவளுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படின்றதுனால நான் அவளுக்கு அக்கான்னு கொடுத்தேன். அது கூட அக்கா நான் அவளை கூட தான் என்னை அண்ணான்னு சொல்லுவாள், தம்பின்னு சொல்லுவான், நான் அக்காவை நல்லா பார்த்துக்க மாட்டியா அப்படின்னு சொல்லுவாள். இதெல்லாம் ஒரு வாய்ஸ் டோன் தான், சரிங்களா? யாருக்கும் வந்து இங்கே வந்து அப்படியே வந்து பியூர்ஃபுல்லான ஒரு ஹார்ட்டோட இங்கே வந்து யாரும் வந்து பழகிக்கல. ஸோ வந்து நடைமுறை தான் அவங்கள வந்து செதுக்குது, அவங்களோட விஷயத்தை எல்லாத்தையும். ஸோ அதனால் எனக்கு வந்து சுச்சுவேஷன் அவங்கள அப்படி கூப்பிட்டுருக்கலாம், நான் அவளை வெறுப்பேற்றுறதுக்கு தான் கூப்பிடுவேன் அக்கான்னு கூட. அதை நீங்கள் அக்கான்னு ஒரு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணது. நான் வந்து எனக்கு வந்து இதுவுலையுமே வந்து நான் காயுன்னா யாருன்னு தெரியாதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, மீடியா பர்சன் கிடையாது காயு.
அவ ஒரு தனிப்பட்ட முறையில் வாழ்கிற ஒரு சமுதாயத்தில் இருக்கிற பொண்ணு. ஸோ நான் மீடியாவில் இருக்கேன், நீ மீடியாவில் இருக்க, உன்னை நீ என்ன நாரடிக்கிற, என்ன நான் உன்னை நாரடிக்கிறேன் அப்படின்னு பார்த்தா நீங்கள் எவன் கூட பேசினுக்கிறேன் அவன்தான் எடுத்து போட்டு நான் பேசணும்னா அது எங்கேயோ போயிருக்கும். ஸோ வந்து இப்போ பார்க்குறவங்களே பார்த்துட்ருக்காங்க, நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்க, எனக்குமே நிறைய அனுப்புகிறாங்க. இன்றைக்கி கூட ஏதோ ஒரு ஆக்சுவலி நான் இந்த வீடியோ அவங்க போட்டிருக்காங்களா அந்த நைட்டு தான் நான் பேசிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி கூட யார் கூடயோ சேர்ந்து ரீல்ஸ் போட்டிருக்குது, யார் கூடயோ போய் டான்ஸ் கிளாஸ் போய் ரீல்ஸ்லாம் போட்டிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு அதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. நான் போய் பார்க்கறதுக்குள்ள டெலீட் ஆகிட்டுருக்கு. ஸோ எதுக்கு இது எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கு ஏன் அனுப்புறீங்கன்னு புரியல. தயவுசெய்து எனக்கு அந்த மாதிரி பர்சன் எனக்கு யாருன்னு தெரிலன்றது தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். தயவுசெய்து யாருமே வந்து என்னோடய பாஸ்ட் லைஃப் அது நான் பண்ண முட்டாள்தனமான ஒரு வாழ்க்கை அது. ஸோ அதை பற்றி யாருமே வந்து எதுவுமே பேசாதீங்க. அந்த பொண்ணு வந்து சொல்லுது நான் 2000 கேட்டேன் அதையும் கொடுக்கவே இல்லை, அப்படிலாம் கிடையாது. ஸ்டேஷனில் எல்லாரும் வந்து கிடையாது, எல்லாம் படித்தவங்க, எல்லாம் போஸ்டிங்கில் இருக்கவங்க. ஸோ நான் காசு போட்டிருக்கேன், நீங்கள் வேணால் கேட்டீங்க கமெண்ட்டில் நிறைய பேர்னா அது ரீல்ஸ் மாதிரி கூட தனியாக இவங்க என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தது, நான் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தது, அதோட காப்பி இதோட காப்பி, அதுக்கப்புறம் நான் காசு அனுப்பிச்சதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டு எல்லாமே நான் உங்களுக்கு பின் பண்ணுறேன். கமெண்ட்ஸில் நிறைய பட்சமாக கேட்டிங்கன்னா மட்டும் நான் பின் பண்ணுறேன், கண்டிப்பாக பின் பண்ணி விடுறேன். ஸோ பொய் சொல்லுங்கள், ஓரளவுக்கு சொல்லுங்கள், பொருந்த சொல்லுங்கள், அதுதான் நல்லது. அந்த இந்த படம் பார்த்துருக்கீங்களா காய்ஸ், புழுகாதப்பா புழுகாத பின்னிர் வணங்கன்றாங்கல்ல, அந்த மாதிரி கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், பார்த்து செஞ்சு விட்டு போயிடுவார் போகிற வாக்கில். அதுக்கப்புறம் வந்து நான் ஸ்பெஷலாக வந்து ஒரு பர்சனுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ ஓகே, இதுதான் ஃபைனல். ஓகே, என்னால் இதுக்கு மேலே கத்திக்கிட்டே இருக்கும்ல. இந்த வீடியோ வந்து நான் எடிட் பண்ணாமல் தான் போட போகிறேன். ஸோ எல்லோரும் மறக்காமல் எல்லாத்தையும் பாருங்கள். இது எவ்வளோ நான் டவுன்லோட் ஆகலாம் தெரியல. ஸோ வந்து நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். அப்படின்னு யாருக்குன்னா நான் வந்து ரொம்ப காயோட பேரண்ட்ஸுக்கு தான். அவங்க இல்லை இந்த உலகத்தில், அப்படின்னாலும் நான் அவங்களோட பாதத்தை நான் தொட்டு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக நினைக்கிற ஒரே விஷயம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளைங்க வந்து இந்த உலகத்தில் கொடுத்துட்டு ஏன் அவங்கள வந்து சரியாக வழி நடத்த முடியாத நீங்கள் சீக்கிரம் போயிட்டீங்க அப்படின்றத நான் கேட்குறேன். இன்னொன்று வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன்னா, மேபி நீங்கள் இல்லாத அருமையை வந்து நான் என்னால் கொடுக்கணும் அப்படின்றத நினச்சி நீங்களாம் போயிட்டீங்களான்னு தெரியல. உங்களோட இடத்துல இருந்து நான் என்றைக்குமே உங்கள் பொண்ணை நான் நல்லாவே பார்த்துப்பேன். என் வாழ்க்கையில் கிடைச்ச பெரிய பொக்கிஷமாகவும் நான் அவளை நினைக்கிறேன். நீங்கள் எவன் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லுங்கள், அதை பற்றி நான் ஒரு விஷயம் கூட காதில் கூட போட்டுக்க மாட்டேன். நீ அவனுக்கு ஒரு புருஷன் இருக்கான்னு சொல்லு, 10 புருஷன் இருக்கிறாங்கன்னு சொல்லு, 10 குழந்தை இருக்குன்னு சொல்லு, 20 குழந்தை இருக்கிறாங்க போர்ட்ரேட் பண்ணுங்கள். நான் அதை பற்றி எதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். அவளை பற்றி எனக்கு தெரியும், என் மகாராணி மாதிரி அதை வச்சு நான் பார்த்துக்குவேன். நானும் அவளுக்கு மகாராணி தான் என்றைக்குமே. காயு வந்து சீரியஸாகவே நான் ரீசெண்ட் டைமில் கூட ஒரு பேக்கில் சொல்லியிருப்பேன், காயுக்கு நீங்கள் இருக்கணும்னா எப்படி இருப்பீங்கன்னா கேட்டிருந்தீங்க. அதுக்கு நான் வந்து சொல்லியிருந்தது ஒரே வார்த்தை என்னென்னா, காயுக்கு நான் அம்மாவாக இருக்கணும் அடுத்த ஜென்மத்தில். ஏன்னா நான் அவளை நல்லா அந்த பாசத்தை கொடுத்து பார்த்துக்கணும். தாயோட பாசம் என்னன்றது எனக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி அவளை அந்த இடத்துல இருந்து நான் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுப்பேன். ஸோ ஓகே, காயு அம்மாவுக்கு அப்பாவுக்கும் ரொம்ப நன்றி. காயு அம்மா அப்பா என்னோடய பாட்டிலாம் எனக்கு ரொம்ப உயிர். ஸோ அவங்க எல்லாருமே இறந்துட்டாங்க. அவங்க தான் சுற்றி இருந்து உண்மையுமே எங்களுக்காக ரொம்ப வேலை காலையில் மாட்டிட்டு கத்திடுற போடுறது. எங்களை சுற்றி இருந்து அவங்க உண்மையுமே எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. கூடி சீக்கிரமே வந்து ஒரு சொந்த வீடு கட்டி உங்களை எல்லாரையும் வர வச்சு அது கிரக பிரவேசம் பண்ணுவேன். அதுக்கு உங்களோட எல்லாரோட வாழ்த்துக்களும் ரொம்ப தேவை. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். நான் வந்து அழுகக்கூடாது, இந்த வீடியோவுக்கு மட்டும் நான் அழுகுறவே கூடாதுன்ற கான்ஷியஸோடு இருக்கேன். லவ் யூ ஸோ மச் காயு. இந்த வீடியோ வந்து நான் உனக்காக தான் பேசணும்னு நினச்சேன். பட் ஆனால் உன்னை இந்த மாதிரி திருப்பி சொல்கிறது அதுக்கு எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்னையுமே திருப்பி எதுக்கு அவ்வளோ டார்கெட் பண்ணுறாங்கன்றதே எனக்கு ஒன்றும். பிரேக்கப் ஆச்சுன்னா இதுதான் எங்களுக்கு விஷயம், இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போகலாம். பட் ஆனால் நான் என்ன பண்ணேன், ஸ்டேஷனுக்கு போனேன், அப்போ ஏன் நீங்கள் பண்ணுறது எதுவுமே சொல்ல மாட்டீங்க? ஆனால் அதில் வந்து நச்சுன்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க பாருங்கள், 7 வருஷமாக அவங்க கூட வந்தீங்க, நீங்கள் விட்டு போகும்போதெல்லாம் தெரியலையா, இப்போ உங்களுக்கு அவங்க மேலே குற்றம் சொல்லணும்னு தோணுதா அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கமெண்ட்லேயே கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. அப்புறம் தயவுசெய்து இனிமேல் அந்த மாதிரி ஒரு லிங்க்லாம் எனக்கு ஷேர் பண்ணாதீங்க, இதுவே கடைசியாக இருக்கட்டும். யாரையும் நானும் தப்பு சொல்ல விரும்பலை. அவங்களோட சுச்சுவேஷனுக்கு அவங்களுக்கு என்ன ஸ்பேஸ்னு தோன்றாங்களோ. பட் ஆனால் என் மேலே இருக்கிற குற்றச்சாட்டை நான் தான் மறைக்கணும், நான் தான் வந்து வெளியில் சொல்லணும், நான் மறைச்சி இருக்க முடியாது. ஸோ அதனால் நீங்கள் கேட்டீங்க, என்னோடய ஃபேமிலியில் இருக்கவங்களுக்காக நான் இதை போட்டுட்டேன். ஸோ திருப்பியுமே நம்ம இந்த கொஸ்டினை எடுத்துகிட்டு வர தேவை. அந்த கமெண்ட்லாம் வந்து நான் பின் பண்ணி வைக்கலாமான்றது தெரியல. ஸோ கொஸ்டின் கேட்ட எல்லாருக்கும் எனக்கு ஆன்சர் சொல்லிட்டேன்.
ஸோ இதுக்கப்புறம் இதை பற்றி யாரும் என்கிட்ட கேட்காதீங்க. தயவுசெய்து நான் காய் கூட நல்லா லைஃப் மூவ் ஆகணும்னு பார்க்குறேன். எங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு குழந்தை இருக்கணும்னு பார்க்குறேன். நாங்கள் ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கோம், ஐ மீன் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஸோ அதை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ தயவுசெய்து எங்களை நல்லா வாழ விடுங்க. எங்களை வாழ வைக்கிறது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், பிச்சையாகவும் கேட்டுக்கிறேன். நான் வந்து காய்க்காக பிச்சை எடுக்கிறேன்னா அதை நான் ரொம்ப சந்தோஷமாக நினைப்பேன். தயவுசெய்து ஒருத்தவங்களை இழந்து ஒருத்தவங்களை தாழ்த்தி பேசி நமக்கு மேலே வரணுன்றதே நினைக்காதீங்க. அதுமாதிரி காயுவை புரிஞ்சுக்கிட்டவங்க மட்டும் எங்களுக்கு வந்து பேசுனீங்கன்னா போதும், அதுவே எங்களுக்கு ஹாப்பி. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு காய்க்கு தான் ஓவர் ஃபேன்ஸாக இருக்கீங்க. எனக்கே தெரியுது. இப்போ தான் அவள் சேனலே ஸ்டார்ட் பண்ணால் அதுக்குள்ளே அவளுக்கே 1K அச்சீவ் பண்ணிட்டீங்க. ஸோ நான்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேன் ஃபாலோவர்ஸ்க்கு. ஸோ காய் குடிக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். எப்படி சொல்கிறதுன்னா, இந்த வீடியோ ஒரு இதுவாகவே இருக்கும். நான் வேறு ரொம்ப கத்தி பேசிகிட்டு இருக்கேன். மழை வேறு பெஞ்சிட்ருக்கு, வெளியில் மழை வேறு பெஞ்சிட்ருக்கு. என்ன பண்ணுறதுன்னு வேறு தெரியல. சரி விடுங்க, எல்லாமே ஒரு நாளைக்கு சரியாக போகுன்றது தானே நம்மளோட நம்பிக்கையான வாழ்க்கையாக இருக்குது. ஸோ எல்லாமே ஒரு நாளைக்கு சரியாக போகும். நான் வந்து இவ்வளோ தூரம் நான் பேசுகிறேன்னா அது வந்து உண்மையாலுமே அவள் என்ன நினைப்பானே தெரியல. இன்னும் அவளுக்கு எந்த விஷயமும் தெரியாது. ஸோ அவளை எதுவும் ஹார்ட் பண்ணுறக்கூடாதுன்னு தான் நான் ரொம்ப தூரம் கஷ்டப்படுறேன். பட் ஆனால் என்னோடய சுச்சுவேஷனாக அல்ல அவளோட சுச்சுவேஷனாக தெரில. திருப்பி நீங்கள் அவளை ஞாபகப்படுத்துகிற மாதிரியே சில விஷயம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ எல்லாமே கடந்து போகணுன்றது தான் எங்களுக்கும் புரியுது. இனிமேல் யாரும் இந்த டாப்பிக்கை வச்சு என்கிட்ட பேசாதீங்க ப்ளீஸ், தயவு செய்து பேசாதீங்க. ஏன்னா இப்போ மேபி காய் வேணுச்சா கூட திருப்பி இங்கே வரலாம், அவள் ஹர்ட் ஆகலாம், என்னடா பண்ணிகிட்ருக்கான் நைட்டில் உட்காந்து கேட்கும். ஸோ அதனால் வந்து தயவுசெய்து கொஞ்சம் இந்த டாபிக் இக்னோர் பண்ணாலே நல்லாயிருக்கும். ஏன்னா அவள் தூங்கிட்டு இருக்கா. அதை தாண்டி தான் நான் வேறு கத்தி தான் வேறு பேசிகிட்ருக்கேன். ரொம்ப கத்துறேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல வேறு. ஒரே நிமிஷம் இருங்க, நான் என்ன பண்ணுறது மட்டும் பார்க்குறேன். கைஸ் இருங்க, இது லைட் ஆஃப் ஆகிடுச்சு. கொஞ்சம் கனெக்ட் பண்ணிவிட்டு வரேன். சத்தம் வேற ஆயிடுச்சு. ஒன்றில் ஒயர் விழுந்துச்சு, ரிங் லைட்டோட ஒயர். நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு ஒரு மேடம். சரி எனக்கு அதுவும் மட்டும் சாப்பிட்டு வந்துடுறேன். ஐயோ என் லைட் வர ஏதோ ஆகுது கைஸ். லைட் வேறு ஏதோ ஆகுது. சரி அதுவும் மட்டும் சாப்பிட்டு வந்து ஒரு நிமிஷம். ஓகே, இந்த வீடியோ வந்து கட் பண்ணாமல் தான் நான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வீடியோ எதுவுமே கட் பண்ணாமல் தான் போடுவேன். அப்படியே தான் இருக்கும், எடிட்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா வந்து நீங்களாம் என்ன சொல்கிறீங்க டக்குன்னு, எனக்கு வேணாம்ப்பா அந்த பேர், எனக்கு இப்போவே கேட்டுச்சு. பட் ஆனால் நான் கட் பண்ண மாட்டேன் மக்களே. ஓகே கைஸ், வேறு வேறு என்ன பேசுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. மனசு ஆனால் சங்கடமாக இருக்குது, என்ன சொல்கிறதுன்னு தெரியல.
ஏன் ஒருத்தவங்க லைஃப்பை பார்த்துட்டு அவங்க பண்ண போகிறாங்களா? அவங்க இழுத்து தேரில் என்ன சொல்கிறது, தேரை இழுத்து நடு ரோட்டில் விட்ட மாதிரி அவங்கள எவ்வளோ நாள் அடிக்க முடியுமோ அடிச்சாச்சு. திருப்பியும் வந்து ஏன் அவங்க பேர் வந்து சும்மா தான் உட்காந்து வேலை இருக்குன்னு ஷால் எங்கப்பா? என்ன ப்ராப்ளம்? நீ ஏன் அங்கே தனியாக படுக்க விட்டு இங்கே வந்து உட்காந்துருக்குற? சாப்பிட்டியா? நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டியா? ஏம்மா சாப்பிட்டு மாத்திரை போடணும். சரி, என்ன ப்ராப்ளம்? என்ன கண்ணு மூடிச்சு? காய்க்கு வேற அப்போ தான் இந்த கண்ணு மூடிக்கும் காய்ஸ். என்ன ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறீங்க, தூங்கி வர மாதிரியே தெரியலையே. சரி ஓகே காய்ஸ், நான் படுக்கவே இல்லைங்க பாரு. நான் வெளியில் போயிட்டு வந்தேன் இப்போதான். எங்கே போகிற நீ? தேவையில்லாத வேலைலாம் பண்ணிட்டு இருக்க. ஜிம்முக்கு போனேன். 1 மணிக்கு என்னடா உனக்கு ஜிம்மு? பகல் 1 மணிடி, வெளியில் மழை பெய்யுது, அதனால உனக்கு அப்படி தெரியுது. அடுப்ப கலந்து லைட்டா வேற போட்டு விட்டோம். கடவுளே. சரி சரி சரி, எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. என்ன வீடியோன்னு சொல்லு. சர்ப்ரைஸ் வீடியோ வச்சிருக்கேன். பட்டு சர்ப்ரைஸ் வீடியோ. சரி ஓகே, நான் அழுவக்கூடாதுன்னு நினச்ச இந்த வீடியோவில் நான் அழுவல. எதுக்கு அழுவணும்? எதுக்கு அழுவணுமா? என் தலையெழுத்து உன்னையெல்லாம் வச்சிருக்கிறல்ல, அதுக்கு அழுத்து தானே ஆகணும். சர்ப்ரைஸ் பண்ணிருக்கியா? ஆமாம். சரிம்மா, சரி இது பண்ண சொல்லுமா வீடியோவை. ஜிகே மெமரிஸ். அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னு தெரியல. சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. சரி, நானுமே அதுக்காக அவளாக இருக்கேன். ஓகே, ஜிகே மெமரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோலாம் போடலான்னு வந்து மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நானும் தூங்க போகிறேன். உங்களை நான் என்ன பண்ணுறது, நாளைக்கு லைவில் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். என்ன லைவில் நாளைக்கு பேசுகிறேன்? நீ வந்து உட்காந்துட்டு ஊற்றுங்க ஏன் மேலே வருது. ஓகே கைஸ், மறக்காமல் ஜிகே மெமரிஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. பர்டிகுலராக ஒரு 4-5 பேருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நீங்களாம் சொன்னதுனால தான் எனக்கு ஒரு ஹோப்பே வந்துச்சு பேசணுன்னு. என் மேலே எந்த தப்பு இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க, அவ்வளோதான். நான் பெருந்தன்மையாக போய்க்கிறேன்ப்பா. ஓகே காய்ஸ், மறக்காமல் முட்டாளாக இருக்காதீங்க. நிறைய பேர் அதை தான் செஞ்சிட்ருக்கீங்க. சரி ஓகே, பாய். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. காயக்குட்டிக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். எலும்பி மாதிரி இருக்கா பாருங்கள் நைட்டியில். என்னடி நார கொக்கு மாதிரி உட்காந்துருக்கு. என்ன வீடியோ? வீட்டில் முன்னாடி உங்களுக்கு உரது சாப்பிட்டு நல்லா கொஞ்சம் உடம்பு ஏற்றலாம். நல்லா ஏற்றுமா? நான் ஏற்றுறேன். இது என்ன வீடியோ? இன்னும் ஏற்றுற நான் போய் சேர்ந்துருவோம். சரிப்பா, பாய் சொல்லிக்கப்பட்டு. என்ன வீடியோன்னு சொல்லுது? பாய் சொல்லு ஃபஸ்ட்டு. டைம் ஆகிடுச்சு ஆல்ரெடி. இங்கே பாரு எவ்வளோ மணி நேரம் போயிட்டு இருக்குது. வெடிச்சிரும் போல போகணும். சரி பாய் காய்ஸ். மேடம் தூங்கிட்டாங்க. ஓகேப்பா, பாய் சொல்கிறா. பாய்ப்பா.